எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு யாருக்கு தெரியலையா செய்தி? ம். சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நேற்றைய செய்தியெல்லாம் ஓரளவு உள்வாங்கி இருப்பீங்க. நேற்று பூரா அறிவியல், புரியாத அறிவியல், புரிந்த அறிவியல். ஏன்னா இப்போதான் தலைக்கு பாரம் ஏறிட்டே போகுது. அதாவது ஆஹ், மூளைக்கு வந்து கடுமையான வேலைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், சிந்திக்க வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் நிறைய பேசியிருக்கோம், கண்டுபிடிப்பு பற்றி பேசியிருக்கோம். நேற்று இரவு கூட 8 மணிக்கு பேச நீங்கள் வந்துருந்தீங்களா? ம். நேற்று இரவு 8 to 8:45 வரைக்கும் 9 மணி வரைக்கும் பேசணும். விட்டு விட்டு எடுக்கு. நான் பேசுறது கேட்குதுங்களா? இல்லை. கேக்குதுங்கய்யா, கரெக்டா கேக்குது. உங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கரகரன்னு வந்துச்சு. ம். சரி சரி சரி. சந்திராமையார் கேக்குதா? சந்திராமையார் பணிக்கு போயிட்டாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. தெரியுது. கேக்குதுங்கய்யா. பணி பணியில இருக்கிறீங்களா? கவனிக்க, பணியில இருக்கிறீங்களா உட்காந்துட்டு பாடத்தை கவனிக்கிறீங்களா? பணி உட்காந்தா சார்ஜ் இல்ல, போயிடுச்சு போன்ல சார்ஜ் போட வந்திருக்கு. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும் இதெல்லாம். இதெல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 4:50க்கு 4:30க்கு வகுப்படுக்கும், 4:50க்கு தான் வகுப்படுத்தேன். இன்னைக்கு காலையில 4:30 நானே தாமதம். 4:30க்கு வகுப்படுக்கணும். அந்த ஒரு பக்கத்தால் ஒரு மிஷின் ஓடிட்டு இருந்தா அந்த மிஷின் சத்தத்துல இந்த மணி அடிக்கிறதுக்கு தெரியாம போயிடுச்சு. அலர்ட்டா இருக்கிறது அந்த 5 நிமிஷம் தாமதம். 4:50க்கு என்னடா மணி அடிக்கவே மாட்டேங்குது, மணி அடிக்கல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா மணி அடிச்சு பக்கத்தால ஒரு எந்திரம் ஓடிட்டு இருக்கிற சத்தத்துல இந்த மணி அடிக்கிறதே தெரியாம போச்சு. அப்புறம் டப்பாடு அடுப்பு பேசினேன். அது மாதிரி ரொம்ப இதா இருக்கணும். பிஜு நேற்று 8 மணிக்கு நாங்க இதெல்லாம் பேசினோம். இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை இஸ்ரோ விஞ்ஞானி நாராயணுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். யாராவது அனுப்பிச்சிங்களா? இந்த புத்தகத்தை இஸ்ரோ விஞ்ஞானியான நாராயணனுக்கு இஸ்ரோ சேர்மன் இஸ்ரோ பெங்களூர் அப்படின்னு போட்டு நேராக கைக்கு போயிடும். சொன்னனே, யாராவது செஞ்சீங்களா? செய்யலை. மீறி வேறு பேர் ஒரு 300 ரூபாய் செலவாகுது. உங்களுக்கு ஒரு 7 புத்தகம் அனுப்பிச்சாச்சு, பாத்தீங்களா கேசவன்? சார் வணக்கம். உங்களுக்கு புத்தகம் 7 அனுப்பிச்சாச்சு, பாத்தீங்களா? 7 புத்தகம் அனுப்பிச்சிருக்கிறேன். நாளைக்கு வந்துருவாயா? இல்ல அது வணக்கம். 7 புத்தகத்தை அனுப்பிச்சேன், அது பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன், படமெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், நாளைக்கு வருமா தான் கேட்குறேன். பார்க்கல. பார்க்கலையா? என்ன பண்றீங்க? பார்க்காமே இருக்கீங்களா? ரொம்ப விழிப்புணர்வு கம்மியா இருக்கேன். புத்தகம் இல்ல இல்ல, நாளைக்கே வந்துருமாயா? நான் அனுப்பிச்சிருப்பீங்க. நன்றி. பாத்தீங்களான்னு கேக்குறேன். அனுப்பிச்ச செய்தியை முதல்ல நாளைக்கு பண்ணுவோம். அனுப்பிச்ச செய்தியை பாத்தீங்களான்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பார்த்துறோம். அப்ப பாக்கலின்னு சொல்லுங்க. நேற்று தான் சொன்னா, அதுக்குள்ள அனுப்பிச்சு விட்டீங்களான்னு. அடுத்த வேலை எனக்கு அதாங்க வேலை எனக்கு. உடனே ஒரு நாள் கூட டிலே இல்லை. அடுத்து அப்பவே பார்சல் பண்ணி அப்பவே பார்சல் ஆபீஸ் போய் அப்பவே போட்டாச்சு. யார் அந்த 2000 அனுப்பிச்சிருந்தீங்களே, நீங்களே அனுப்பிச்சிருந்தீங்க? 2000 தானே? ஆமாய்யா. அதான் புக்கு வாங்கி கொடுக்கணும்ல, சொன்னீங்கல்ல, ஏதோ இதையாவது செய்யணும்ல. அது அப்பவே மெசேஜ் பார்த்த உடனே அப்பவே 10 எழுதி அப்பவே பேக் பண்ணி அப்பவே காலையில 10:30 மணிக்கு கொண்டு கொடுத்து போட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு? காலையில 10:30.
வேலை முடிஞ்சு போச்சு இல்ல. 10 மணிக்கு செய்தி வந்தது, 10:30 மணிக்கு பேக் பண்ணியாச்சு, 10:45 கொண்டு கூரியர் ஆஃபீஸ் கொடுத்தாச்சு, உங்களுக்கு படம் அனுப்பிச்சாச்சு. நீங்க இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. ஒரே 1 மணி நேரத்துல செஞ்சிருக்கீங்க. ஆமா, அப்புறம் அதுதானே செய்யணும். ஒரே மணி நேரத்துல செஞ்சாச்சு. அதான் இன்னைக்கு வந்துடும் ஐயா. இன்னைக்குன்னா நாளைக்கு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு வந்துடும். சரி, அது நீங்க ஏன் பார்க்க, நீங்க அனுப்பிச்சதுக்கு கணக்கு போட்டாச்சு, அப்பவே செஞ்சு முடிச்சாச்சுங்கிற நான் என்னது, எடுத்த காரியத்தை அப்பவே செஞ்சு முடிச்சிடணும். இதுதான் நான் வாத்தியார்ட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டது. இதுதான் எங்க இருந்து பாடம் கத்துக்கிட்டது. பதிலே வரல யார்ட்டையும். ஆசிரியர்கிட்ட இதை கத்துக்கினீங்க ஐயா. இதே என் பொண்ணுகிட்ட செஞ்சா நடந்திருக்காது, என் வீட்டுக்காட்டி சொல்லியிருந்தா நடந்திருக்காது. உனக்கு பணம் வருது, 2000 ரூபாய் வாங்கிக்கன்னு சொன்னா கூட செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க, புரியுதா? அந்த அளவுக்கு தான் இந்த நாடு இருக்குது. அப்ப அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்ய வேண்டும். அவரவர்கள் வேலையை எங்க வீட்டுக்காட்டி சொன்னா செய்வாங்க. சாயங்காலம் செய்யலாம்பாங்க. என்னது சாயங்காலம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளானிக்கு செய்யலாம் தான் சொல்லுவான். அது மனிதனுடைய அந்த இயல்பு. அதாவது எப்படின்னா, அதோட மேல அக்கறையின்மை. செய்யலாம், ஆனா அதுக்குன்னு அந்த வருத்தம் வரணும். அது வரவே வராது. அந்த மனித குலத்துக்கு இருக்கான சாபக்கேடு. மனித குலத்துக்கான சாபக்கேடு. அது வந்தாச்சு. 10 மணிக்கு என்ன அனுப்புறாரு, பார்த்தேன் கேசவன் வந்திருந்தது, இந்தியன் பேங்க்ல வந்திருந்தது, பார்த்தேன் 2000 வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு சரி எவ்வளவு 7 புத்தகம் அனுப்பிச்சேன். கூரியர் சார்ஜ் மட்டும் நல்ல வேற டிடிசிக்கு போனேன். டிடிசிக்கு போய் 100 ரூபா, கூரியர் சார்ஜ் 100 ரூபா. வேற பக்கம் போயிருந்து 200 காலியாயிருக்கு. அவங்க டிடிசியில் போய் பண்ணினேன். பண்ணி அப்போ போட்டு பதிவு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அவங்களுக்கு போயாச்சு, வந்தாச்சு. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு. அவரும் பார்க்கல, அவ்வளவுதான். அவர் நினைச்சிருக்காரு இவ்வளவு சீக்கிரம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்குள்ள அனுப்பிச்சிட்டீங்களா? அதையா வேலைங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, செஞ்சு காட்டிடணும். என்னது, எதையுமே செய்து காட்டி விட வேண்டும். இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு காட்டிடணும். இப்ப காலையிலேயே நேரத்துல எந்திரிக்கிறது 20 நிமிஷம் தாமதம். காரணம் இது இயந்திரத்தை சொல்ல முடியாது. எனக்கு எப்பவே அதான் அந்த ஆணைக்கும் அடி சேர்க்குங்கிற மாதிரி தான். ஆணைக்கும் அடி சேர்க்குங்கிறது அதை நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னு இயற்கை இருக்கும். நம்மளை எப்படின்னா, ஒரு மனிதன் கேவலம். இப்ப என்னை கேவலமா பேசுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. முந்தியெல்லாம் பார்த்து கோயலமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் காணும். நேத்தே இந்த இவதை பத்தி போட்டிருந்தேன். யாரு, ஞானசேகரன் பேட்டிக்கு போட்டிருந்தேன், பாத்தீங்களா? ஞானசேகரன் அது இல்ல, எதிர பாத்துருக்கேன், பீச்சி பாத்துருக்கேன். அது பாத்தீங்களா? என்ன உள்வாங்கி இருக்கீங்க? என்ன பேசின அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு அந்த அடையாளம், அதாவது ஒரு ரிலீஜியஸ் அடையாளம் மாதிரி கொண்டு வராம அறிவியல் காணொலி போட சொன்னீங்க. அதெல்லாம் அது சரி, அது செய்தி பண்ண. அதுக்கப்புறம் நேரடி வீடியோ பாத்தீங்களான்னு கேக்குறேன். அது போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நேற்று அவருடைய உடல்நிலை தகுதி பத்தி அப்ப யாரும் பார்க்கல, அவ்வளவுதான். யாரும் யூடியூப் பார்க்கவில்லை. 2 months அவர் வெறும் நீர் மட்டுமே அருந்தி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருந்தாரு. அந்த காணொலி பார்த்து அதுதான் கேட்டேன். அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதை பார்த்தேன். ஒருவேளை உணவாவும் இன்னொரு காணொலியில ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வேற. நேத்து போட்ட ஒரு 12 மணிக்கு போட்டேன். அது பாத்தீங்களான்னு கேக்குறேன். அதுதான். அது பாத்தீங்களா? அப்ப சொல்லுங்க. அது பாத்தேங்க. அது பாத்தீங்களா? அது என்ன அறிவுரை நான் சொல்லியிருப்பேன்னு தெரிஞ்சுதான்னு கேக்குறேன். ஏன்னா இந்த அறிவுரை ரொம்ப முக்கியம். அவர் அந்த உற்சாகத்துல சேர்றது என்பது வேறு, அறிவுரையை வழங்குவது என்பது வேறு. இந்த மாதிரி வெறும் தண்ணீரை மட்டும் இருக்கிறீங்க தகவல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும். அப்ப சொன்னா நம்ம வெறும் காற்றுல தான், எனக்கு தெரியும் காற்றுல தான் வாழ்றாங்க, விண்வெளி தான் வாழ்றாங்க, ஆகாயத்துல தான் வாழையெல்லாம் தெரியும். இப்ப இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடுமை உங்களுக்கு தெரியாம உடம்பு நீங்க வெயில சுத்துறீங்க, போறீங்க, வர்றீங்க. அது மேற்பார்வை பார்க்குற ஒரு 50 பேர் 60 பேர் இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு பண்றாங்க இல்லையா, கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்றாங்க. அதுல மேற்பார்வையாளர், ஒப்பந்த பணியாளர் ஒரு 50 பேர் எல்லாம் 70 வயசு 80 வயசு இருக்கிற ஆள் ரொம்ப மண்ணை குத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுக்காகாதது. சும்மா மண்ணை குத்திட்டு மாசமான 200 ரூபாய் என்ன 100 ரூபாய் 250 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க. அதுல போய் அவங்க மேற்பார்வை பண்றாரு. அப்ப சொன்னேன், நீங்க மேற்பார்வை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்களுக்கு தெரியாமே உடம்பு வந்து தண்ணி சத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். தண்ணி சத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கவனமா இருங்க. அப்ப வந்து இருந்தாலும் நீங்க தண்ணீரை வந்து மருந்து அருந்திக்குங்க. ஏன்னா உடம்பு சுத்தமாயிடுச்சு. பலமுறை செக் பண்ணி பார்த்தாரு 22 கிலோ குறைஞ்சிருக்குது. ரத்த சுத்தமானங்காட்டி ரத்த அடர்த்தி வந்தங்காட்டி எல்லா நோயும் போயிடுச்சு. எல்லா நோயும் போயிடுச்சு. எல்லா நோயிலையும் போயிடுச்சு அவருக்கு. அது பல நோய் இருந்தது. மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாம் போயிடுச்சு. 22 கிலோ குறைஞ்சிது. ரத்தம் வந்து அடர்த்தி வந்தங்காட்டி நோயெல்லாம் ரத்த அடர்த்தி வந்தோடனே டகார்னு எல்லா நோயும் போயிடுது. நீ என்ன நோய் சொல்ல எல்லாம் போயிடுது. என்ன நோய் சொல்றியோ அதெல்லாம் போயிடுது. அப்ப அவர் சொன்ன அலையும் பொழுது கவனமா இருங்க. உடம்பு வந்து அவ்வப்போது பயன்படுத்துகின்ற தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால், தண்ணீர் வந்து உணவுப் பொருள் கிடையாது. தண்ணீர் வந்து சுத்த பொருள் தான் என புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு ஒரு வீட்டுல அமைதியா இருக்கிறப்ப நீங்க இருக்கலாம். ஒரு வீட்டுல அமைதியா இருக்கிறப்ப, நிழல் பட இருக்கிறப்ப, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்? தண்ணீர் கூட அருந்தாம இருக்கலாம். அது காத்துல இருக்கிற ஈரப்பதமே கொடுத்து அது எழுதியிருக்காரு. காத்துல இருக்கிற ஈரப்பதம் எப்ப போதும்? அமைதியா இருக்கிறப்போ. அப்ப அமைதியா இருக்கிறப்போ இப்ப வள்ளலார் பண்றான்னு சொல்றோம் இல்லையா? அதை நோக்கிதான் உடம்பு நகருது. உடம்பு எதை நோக்கி நிற்கிறது? தூய்மை நோக்கி நகருகின்ற பொழுது, அமைதி நோக்கி நகருகின்ற பொழுது, விடுதலை நோக்கி தானாவே நகருகிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த இப்ப இருக்கிற இந்த வெள்ளைக்காரனுடைய தவறான வாழ்க்கை முறையில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரடிக்கிறோம். என்னது? வெள்ளைக்காரனுடைய தவறான வாழ்க்கை முறையில போயிட்டு, சம்பள கருமுறையில போயிட்டு, இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் அதை மதிப்பெண் கல்வி முறையில மாட்டிக்கிட்டு செய்முறை கல்விக்கு வராம பொருளற்ற வடிவம் வேறு, அறிவு வடிவம் வேறுன்னு சிந்திக்கல யாருமே. பொருளீட்டுகின்ற பொருளீட்டுறது எப்படி வேணா பொருளீட்டலாம். அறிவை பெறுகின்ற கல்வி என்பது வேறு, பொருளை பெறுகின்ற கல்வி என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது. இதனாலதான் நாடு நாசமா போயிடுது. அறிவு என்பது வேற, தொழில் என்பது வேற பண்ணணும். என்னது? அறிவுன்றது வேற, தொழில் வேற. ஆமா. தொழில் வேணும். உனக்கு தெரிஞ்ச தொழில் பண்ணி நீ பொருள் ஈட்டிக்கலாம். உனக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணி நீங்க பொருள் ஈட்டிக்கலாம். இது அறிவை பெறுவதற்கு படிக்கிறது இயற்கை சட்டத்தை அவன் தாய்மொழியில் அவன் இயற்கை சட்டத்தை படிக்கணும். அவன் தாய்மொழியில் அவன் தாய்மொழி இயற்கை சட்டத்தை படிக்க வேண்டும். அவ்வளவுதான். இயற்பியல், வேதியியல் இதெல்லாம் அவன் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நாம வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல். இந்த உடம்பை பற்றி முதல்ல இந்த உடம்பை பற்றி ஞானம் இருக்க வேண்டும். உடலை பற்றி தெரிந்தால்தான் உலகத்தை எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். எல்லா மெக்கானிசமும் உடம்புலதான் இருக்கு. எல்லா மெக்கானிசமுமே எதில் இருக்கு? உடம்புல. இதை நீ படிக்காம நீ என்ன பண்ண? இன்ஜினியரிங். இப்ப இவர் இன்ஜினியர் தான். இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரியாம நோயால மாட்டிட்டீங்களே. என்னுடைய ஆசிரியர் இருந்த இன்ஜினியர் தானே. அவர் உடம்பு நாசமா போய் கடைசியில தான் புத்தி வந்து கண்டுபிடிக்கிறாரு. நாசமா போய் சாகருக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்னது? அப்ப உடலை பற்றி எந்த ஞானம் இல்லாம இந்த வாய் வழியா போடக்கூடிய குப்பையை போட்டு என்ன பண்ணிட்டேன்? உடம்பை பற்றி அறியாம பெரிய இன்ஜினியர் மாதிரி கழட்டி மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் பெரிய எம்டெக்குங்க, நான் பிடெக்குங்க, நான் பிடபிள்யூ இன்ஜினியருங்க, நான் வந்து எலன் மாஸ்க் இன்ஜினியர் ஆகிற போட வெண்ணின்னு போக வேண்டியதுதான். என்னது? இப்பதான் அந்த அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்தியாச்சு இந்த மானங்கட்ட கல்வி முறை. இந்த கல்வி முறை எப்படியெல்லாம் நம்மளோட இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம தவறான கல்வி முறை படிச்சுட்டு இருக்கிறோம். இது இந்தியா முன்னேறாது, உலகம் முன்னேறாததுக்கு காரணமே இந்த மதிப்பெண் கல்வி முறை இருக்கிற வரைக்கும் தான். அதனாலதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 181 பக்கம் நேற்று படிச்சோம். நேற்று இரவு 8 மணிக்கு ஒரு முக்கியமான விஷயம் படிச்சோம். 181 பக்கம். 181 பக்கம் படிக்கலாமா மறுபடியும்? 181 படிங்க. யாரு படிக்க? செல்ராமையார் நீங்களே படிங்க. 181 பக்கம். எதுல படிக்கணும்? இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கு அதுவா? அதேதான் படிங்க. He survived 411 days on water. Okay. It may sound uncanny, but the 64-year-old Gujarati mechanical engineer Hira Ratan Mainek, who survived for 411 days on boiled water and sunlight, is now helping the Americans develop a technique to enable cosmonauts to go without food for long periods. என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க. இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு? 411 நாள் வந்து சுடு தண்ணிலையும் சூரிய ஒளியில மட்டுமே வாழ்ந்திருக்காரு.
சரி. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா வந்து இந்த காஸ்மோநாட்ஸ்னா என்ன? காஸ்மோநாட்ஸ் டு கோ விண்வெளிக்கு போற விண்வெளி வீரர்கள், விண்வெளி பயிற்சியாளர்கள், விண்வெளி துறையினர், விண்வெளி பயிற்சியாளர்கள், விண்வெளியில போறவன், ராக்கெட்ல போறவன் அர்த்தம். ஓ ஓகே ஓகே. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உணவே இல்லாம இருக்கலாம்ன்றத சொல்லி தராராம். அப்ப யாருக்கு மானரசம் வந்துருச்சு? என்ன ஹீராரத்தன் மனைக்கு. ஹீரரத்னமணிக்கு. இந்த ஹீரரத்னமணிக்குங்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து அவர் பூர்வீகம் அவங்க தாத்தா பாட்டி ஊர் வந்து எது கேட்டீங்கன்னா தாத்தா பேஸ்டு குஜராத். அவர் படிச்சது வளர்ந்தது அந்த எல்லாமே கொச்சின்ல எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறார். பிஇ முடிச்சுட்டு என்னுடைய ஆசிரியர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் என்கிற என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் வந்து சிவில் இன்ஜினியர். இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்ப புரியுதா? என்னுடைய ஆசிரியர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர். ஆனா என்னுடைய ஆசிரியர் வந்து சகல கண்டுபிடிப்பாளர். 32க்கு மேல கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதா கடைசி கண்டுபிடிப்பு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு இந்த 3 மட்டும் உள்ள வைக்கிறாரு. இதுல 220 பக்கம் தான் கண்டுபிடிச்ச பத்தி பேசுறாரு. ஆனா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போய் நான் சொல்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு நடந்த சம்பாதிச்சார். பாண்டிச்சேரியில போய் இந்த அரவிந்தர் ஆசிரமம்னு ஒன்று இருக்கு. அங்க போய் பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூரியனை அடிப்படையாக கொண்டு நீ வாழை கற்றுக்கொள்ளு. சும்மா ஒரு செய்தி அவ்வளவுதான். அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கானுங்க. நீ சூரியனை சக்தியை எடுத்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி சும்மா அவ்வளவுதான். எந்த பேசிக்கும் கிடையாது. என்னது வெறும் சூரியனோட எனர்ஜி மட்டும். அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பாண்டிச்சேரியில போய் இந்த அன்னை ஆசீர்வாதம் அப்பா ஆசீர்வாதம் சொல்றீங்களே என்ன சொல்ற அங்க என்ன சரி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யோகிகள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சூரியனை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சூரியன் வந்து சக்தி எடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ முயற்சி செய்யணும். சும்மா ஒரு வேத வாக்கு மாதிரி சொல்லிட்டு போயாச்சு. இந்த கப்புன்னு அதை பிடிச்சிட்டான். யாரு? இந்த ஹீரரத்னம். அவன் கப்புன்னு பிடிச்சிட்டான். எந்த முன்னும் கிடையாது, எந்த பின்னுரையும் கிடையாது, யாரு தொடங்குறாங்க எப்படி ஒண்ணும் தெரியாது. நேரம் பொண்டாட்டி இருந்து சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி நான் சாப்பாட்டை நிறுத்த போறேன்னு. சாப்பாட்டை நிறுத்துறியா? என்ன இப்படி சொல்றேன்? அந்த பொம்பளை கதி கலங்கி போயிட்டா. என்னது சாப்பாட்டை அதிர்ச்சியானோடனே நான் மாதிரி இமயமலைக்கு போறேன்னு இருக்கான் அந்த ஆளு. இமயமலைக்கு போய் உட்கார போறேன்னு சொன்னா அந்த பொம்பளை பேரு விமலான்னு பேரு. அந்த பொம்பளை பேரு விமலா. பொண்டாட்டி பேர் வேற ஒன்றும் இல்லை. அவ சொல்லியிருக்கணும் சாப்பிடாம இருக்கிறியா ரொம்ப மகிழ்ச்சி கிளம்புடான்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன பண்ணா பயந்து போய் ஐயோ அப்படிலாம் எதாவது பண்ணிடாதீங்க. இல்லை நான் போறேன்ட்டு நான் இமயமலைக்கு போறேன்னு கிளம்பிட்டாப்புல. அப்புறம் பிடிச்சி நிறுத்தி இமயமலைக்கெல்லாம் போக வேண்டாம் நீ இங்கேயே சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்தை குறைச்சிட்டே வந்து ஒரு கட்டத்துல ஆகாரத்தை நிறுத்துறாப்புல. இதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கலாம். சரியா? இந்த விஷயம் இருக்குது. இந்த விஷயம் எப்படியோ அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. இது நான் சொல்றது 25 வருஷத்துக்கு நடந்தது. அமெரிக்காக்காரன் தெரிஞ்சு போய் அமெரிக்கானுக்கு மூக்கு வேத்துருச்சு. இது எப்படி இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அமெரிக்கால இருந்து வந்துட்டானுங்க. அதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. இப்ப படிங்க. The American scientists are trying to evolve a technique that can perhaps help mankind undertake long space travels without bothering to pack இந்த லாங் பொறுமையா படிங்க. அதுக்குள்ள அர்த்தத்தோட படிங்க. நிதானம் படிக்கணும் அவசரம் இல்லை. ஏன்னா இது முக்கியமான மேட்ரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இதை வச்சு நான் என்ன பண்ணுங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்ல போறேன். இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். help mankind undertake long space travels without bothering to pack the spaceships with food. with food. இத வந்து எங்கிட்ட வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேசன் சிந்திக்கிறார். என்னது உலகத்தில் முதல் சிந்திச்சவரே வெங்கடேசன் தான். மனிதன் வந்து விண்வெளி போறக்காக தான் இயற்கையை படைத்திருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அதாவது எவனும் கற்பனை பண்ண முடியாது உலகத்துல முதல் ஆள் வெங்கடேசன். நம்ப முடியுதா உங்களோட? வெங்கடேசன்கிற சாதாரண ஆள் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். வெங்கடேசன்கிற விஞ்ஞானி. வெங்கடேசன் ஐயா வந்து இவர் இந்த ஹீரரத்தன் மனைக்கு பிரின்சிபல்ஸ் வச்சு அவர் உணர்றாரா? இது கிடையவே கிடையாது. அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஹீரரத்தன் மனைக்கு வெங்கடேசனுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு ஹீரனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹீரரத்தனுக்கு எங்களுக்கு எந்த கடையும் கிடையாது. அவன் குருட்டடியா இருந்தாலும் செய்யறான். என்னது குருட்டுல செய்யறா? யாரு குருட்டடியா செய்யறான்? யாரு? ஹீரரத்தன் மனைக்கு.
குருட்டடியே செய்யறேன்னா புரிஞ்சுக்குங்க. அவனை குருட்டடியே செய்யும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் வெங்கடேசன் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். தனிப்பட்ட இவர் வந்து எவல்யூஷன் இது 500 அவரு இப்போ இங்க வந்து அந்த பாயிண்ட்ல வந்து அவரு கண்டுபிடிச்ச அந்த சுடுதண்ணி சன்லைட்ல வாழ முடியுன்ற பிரின்சிபல்ஸ் தானே அமெரிக்கன்ஸ் வந்து டெக்னிக் டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிறான்னு போட்டிருக்க அந்த லைன்ல. ஆமா, சரி, அது சரி. அது 2002ல இவங்க பண்றாங்க. வெங்கடேசன் 2000த்திலேயே வந்து அமெரிக்காவோட தொடர்பு வைக்கிறாரு. 2000 இதெல்லாம் யாரும் புத்தகம் படிக்காதனால நீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க. புத்தகத்தை படிச்சா தான் இந்த பாயிண்ட் தெரியும். நீங்க 16வது பாடம் 17வது பாடம் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் என்னென்ன முயற்சி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் புத்தகத்தை பல முறை படித்தால் தான் மண்டையில ஏறுன்னு சொல்றது இதுதான் விவாதம். பல முறை படிச்சிருக்கணும். எந்த இடத்துல எந்த தலைப்பு சொன்னாலும் ஆமாம் இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லணும். ஆமாம் இந்த தலைப்பு அந்த அளவுக்கு மண்டையில உள்வாங்கணும். நீங்க அப்படின்னு என்ன எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சோண்டு ஏறும். என்னது சரி, இப்ப புரியுதா? இது வந்து 2022ல நடந்திருக்குது. ஒரு 1999 2000த்திலேயே என்ன பண்ணியிருக்காரு? அப்ப இமெயில் மூலமாகவே நாசா விஞ்ஞானிகளோட தொடர்பு வச்சிருக்காரு. டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளோட தொடர்பு வச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பிஹெச்சி பெரிய கல்லூரி, பெரிய பணக்காரர் கல்லூரி, அந்த பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் போய் தொடர்பு வைக்கிறாரு. பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் உதவி செய்யறாங்க. அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு நாங்க வந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்குன்னு சொன்னாங்க. பரிந்துரை கடிதம் அனுப்பிச்சாங்க. அவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா எந்த பதிலும் டெல்லியில இருந்து வரவே இல்லை. இந்தியாவுக்கு மான ரோசம் இல்லைங்கிற இது ஒரு சாட்சி. என்னது? இந்தியாவுக்கு மான ரோசம், வெக்கம், சூடு, சொரணை அப்படிங்கிற இந்தியாக்காரனுக்கு இல்லைங்கிற இது ஒரு சாட்சி. சரியா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா இந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கட்டுரை போற எங்க அனுப்புறாரு? அமெரிக்காவுக்கு அனுப்புறாரு. அமெரிக்கா அடுத்த வினாடி அங்கிருந்து பதில் வந்துருச்சு. என்னது? அடுத்த வினாடி பதில் வந்து நாங்க உங்களை ஆராய்ச்சியை பாராட்டுகிறோம், நாங்கள் ஆராய்ச்சியை கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னு பதிலே வந்துருச்சு. ஆனால் இந்தியாவில இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தோ இந்தியாவில இருந்து இருக்கிற எந்த ஐஐடில இருந்தோ எந்த பதிலும் இல்லை. அப்படின்னா மானம், வெக்கம், சூடு, சுரணை இல்லாதவங்கன்னு புரிச்சுக்குங்க. புரியுதா? அப்போ நம்ம எதுக்கு இப்போ இல்லையா அவங்க இதுல ஒண்ணுங்க புரியல அவங்களுக்கு. இப்ப நம்மள இவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. தேடி அவங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. இந்த செரிமான திரவம் சுரக்க ஆரம்பிச்சுன்னு மேல எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு வாழைப்பழம் தின்னீங்கன்னா கூட செரிமான திரவம் சுரக்க ஆரம்பிச்சுன்னு. இதை நானும் 20 வருஷமா 30 வருஷமா பார்க்கணும். இது எதுக்கு இப்படி எல்லாம் வருதுன்னு அது இன்னும் புரியல. செரிமான திரவம் சுரக்க ஆமா அது சுரண்டா சுரண்டா ஆளை சாவடிக்குன்னு அர்த்தம். என்னது? அது நிக்கணுங்கிறாரியா? ஆமா, நிறுத்தணும். அப்படி வாழைப்பழம் போட்டா கூட ஒரு சாதாரண வாழைப்பழம் போட்டா செரிமான நீர் சுரந்துருனாவே என்ன அர்த்தம்? நீ சாக போறேன்னு அர்த்தம். புரியுதா? அது சுரக்காம பாத்துக்கிறதா உன்ற வேலை. அதாவது நீ வாழைப்பழம் போட்டா நம்ம அவனை சீந்துருவடா. வெள்ளம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு சுரக்குமா? எல்லாத்துக்கும் சுரக்கு. கரெக்டா கேசவ வந்து கரெக்டா கேக்குற பாயிண்ட் புடிச்சிட்டாரு. இது ரொம்ப நாளா புரியல எனக்கு. அதான் இன்னைக்கும் அதையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி சரி, பரவாயில்ல. அதாவது இதுல அதனாலதான் சரி அப்படின்னா அந்த நாசா விஞ்ஞானிகளுக்கு இருக்கிற மானரோசம் இந்திய விஞ்ஞானிகள் ஏன் வரலன்னு கேக்குறேன். அதான் கேக்குறேன். இப்ப நாசா விஞ்ஞானிகளுக்கு வந்து எந்த முடிவும் எந்த எதுவுமே தெரியாது. ஆனால் ஹீரரத்னம் அன்னைக்கு இப்ப 400 நாள் இருந்த அவன் யோசிக்கிறான், நீண்ட காலத்துக்கு உணவில்லாம செத்து போயிருவோமே, 10 நாள் இல்லைன்னா செத்து போயிரும் சொல்றானு. இவன் 400 நாட்கள் உணவில்லாம இருக்கான. இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் விண்வெளியில் குடியேறலாங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. ஏன் இந்தியாக்காரனுக்கு வரல? ஏன் இந்தியாக்காரனுக்கு வரலன்னு கேக்குறேன். இவனுக்கு அது இன்னும் புரியல. நான் இந்த புத்தகத்தை பல முறை கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தை இந்தியாக்காரனுக்கு இந்த மானங்கெட்டவனுக்கு கொடுத்து பார்த்தேன். இந்த புத்தகத்தை நேரடியாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்து பார்த்தேன். மான, வெக்கம், சூடு, சொரணை இஸ்ரோ விஞ்ஞானிக்கு ஏன் வரலன்னு கேட்கறேன். நேர்ல கொடுத்து ஏன் வரலன்னு கேட்கறேன். என்னை கூப்பிட்டு நாளைக்கு விசாரிப்பு. இந்த வீடியோ போகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 1000 வீடியோ பேசியாச்சு. இந்த மாதிரி 1000 வீடியோ புத்தகத்தை காட்டி பேசியாச்சு. இந்த புத்தகத்தை காட்டி 1000 முறை பேசியாச்சு. ஏன் வரலைன்னா அதுதான் வெள்ளைக்காரனுடைய சம்பள கல்வி முறைன்னு பேரு. என்னது? எவனும் முட்டாளுகளாக இருக்க வேணுங்கிறத வெள்ளைக்காரன் முடிவு. என்னது?
வெள்ளைக்காரர்களை தவிர நீங்க எப்படி சிந்திக்க கூடாதுங்கிறதான் அவனுடைய கொள்கை. இப்ப புரியுது, ஆழமான கொள்கை புரியுதான்னு கேக்குறேன். யாராவது ஆமா. பதில் சொல்லுங்களேன் யாருக்கும் பார்க்கலாம். யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் வச்சிருக்கிறான். இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திச்சு நான் 3 முறை சந்திச்சு பேசியிருக்கேன். இஸ்ரோ விஞ்ஞானிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இஸ்ரோவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கறேன். இப்ப நான் கேட்கறேன், நான் இஸ்ரோ விஞ்ஞானி சந்திச்சு பேசினேன் சொல்றேனே, எனக்கு இஸ்ரோ விஞ்ஞானிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. யாராவது கற்பனை படிப்பா? விவாதம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது ஆரோக்கியத்தை பத்தி சந்தேகம் இருக்கா? அதாவது யா- உங்களை கூப்பிட்டு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அப்படி வச்சுக்கலாம். அல்லது இந்த புத்தகத்தையும் ஆராய்ச்சி பண்ணல. அது விண்வெளி போறக்கு ஒரு பாதையை நீங்க காமிக்கீங்க. அது உணவே இல்லாம அவங்க வந்து ம் டிராவல் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஃபுட் வேணும். அது ம் ராக்கெட் ம் ம் ராக்கெட்ல ஃபுல்லா அதை லோட் பண்ணணும். அது சரி. தேவையில்லைங்கிற ஒரு முறையை நீங்க ஆ கொடுக்குறீங்க. ஆமா. கையில என்ன வச்சிருக்கிறேன்? புத்தகம். உணவில்லாமல் வாழும் புக்கு. கையில என்ன வச்சிருக்கேன்? டிராயிங் அது வச்சிருக்கேன். கையில புத்தகம் ம். வச்சிருக்கேன், செயல்முறை வச்சிருக்கேன், தத்துவம் வச்சிருக்கிறேன். 500 மில்லி ஆண்டுகளாக இருந்து மனிதன் எப்படி மாறி இருக்கான்னு வச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. இப்படி கையில லட்டு மாதிரி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும் வாங்கி? அதை அனலைஸ் பண்ணும். அதை ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். ஏன் பண்ணவில்லைன்னு தான் கேக்குறேன். எல்லாம் புரியாதுதாயா. இப்ப அன்னைக்கு சொன்னீங்கல்ல, தண்ணி தான் குடிக்கணும். இல்லைங்க, நான் கேக்குறேன் ஒரு விண்வெளி எனக்கு போகல. இப்ப நீங்கள் நாமள கொங்காயன்னு வச்சுக்கலாம், நாமள முட்டாள்னு வச்சுக்கலாம். நீங்க அறிவாளின்னு சொல்றீங்களே, அதான் கேக்குறேன். விண்வெளி அறிவாளின்னு சொல்றீங்க, அங்கதான் நான் பாயிண்ட் பிடிக்கிறேன். நாளைக்கு பிரதமர் கூப்பிட்டு கேட்டா நான் கேட்பேன்ல. பிரதமர் கூப்பிட்டு கேட்டா நாளைக்கு வீடியோ வச்சிருக்கலாம், காட்டுங்களேன். 50-10 வீடியோ வச்சிருக்கேன். யாருக்கு கொடுத்தங்கிற வீடியோவா வச்சிருக்கேன். என்னது இன்னும் மெடிசன் சாப்பிட்டு பயணம் பண்ணலான்னு தான் முயற்சி இல்ல இல்ல, பண்றாங்க. அந்த பதில இதெல்லாம் பண்ணி இது அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க வாயில இருந்து எந்த பதிலும் சரியா வரல. அப்ப இன்னும் நீங்க உணரலேன்னு அர்த்தம். அதாவது ஐயா இந்த இதெல்லாம் செஞ்சாக்கா மெடிக்கல் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடணும் ஐயா. அது அவங்க அது எல்லாம் அது- விட்டுறாங்களா? அது- அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அறிவியல் ஸ்பேஸ்க்கு எப்படி வந்து இவ்வளவு செலவே இல்லாம ஈஸியா போற ஒரு வழி இருக்குன்றது அவங்க தெரியாம இருக்கு. அதுங்க அதெல்லாம் ரைட்டு. இன்னும் சிந்திங்க, இன்னும் வாங்க. அறிவு யூஸ் பண்ணல. அங்கேயே போய் வாழ்ந்து நம்ம அங்கேயே ஆஹ், வாழலாம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இன்னும் வாங்க, இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம தெரியாம அதாவது பேசிட்டு. அதாவது முடிவெடுக்கும் திறன் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாசா மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் எந்த நாட்டையும் சிந்திக்க கூடாது அப்படின்ற இதை இது வச்சுட்டு இந்த கருத்து தான் ஓரளவுக்கு சரி. ஆனால் அமெரிக்காரனுக்கு அது இல்லையே, நேரம் வந்துட்டானே அமெரிக்காரனுக்கு. அவன் நேரம் வரும். ஏன் ஆமா ஆமா ஐயா. அவன் அந்த ரிசர்ச் செய்தி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஓகே அந்த ஓகே மூலியமா செய்தி நம்ம இங்க பண்ணாம வச்சிருக்கான். சரி, அது ஓகே. இல்ல இப்ப அந்த பாதி இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இப்ப இன்னைக்கு இது விவாதம் தான். இப்ப பாதி உண்மை வெளி வந்துருச்சு. அதாவது யாரும் சிந்திக்க கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு? எப்படி அரைக்குறை அவர் கை தட்டலாம். அவருக்கு யாருக்கு கை தட்டுங்க எல்லாருமே. அதாவது அந்த நியூஸ் யா- வந்துட்டு அவங்க தான் பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க முந்திக்கிறாங்க ஐயா. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி முந்திக்கல, அதுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இந்த மாதிரில வேற உங்ககிட்ட இருந்து உண்மையா வரல. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வெள்ளைக்காரனுடைய மானங்கட்ட வெள்ளைக்காரனுடைய சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கு சேர்க்கிற அந்த மானங்கட்ட கல்வி முறை தான் காரணம்னு வாயிலிருந்து வரணும். என்னது அதான் கரெக்ட். அதெல்லாம் அப்புறம் நிறுத்தி ஆகணுமேங்கிறதா அவங்களுடைய அப்ப இந்த அடிப்படை சதி நோக்கம். இந்த சதி சதி எங்க இருந்து தொடங்குதுன்னு சரி. கேட்டீங்கன்னா, சதி எங்க இருந்து தொடங்குதுன்னா வெள்ளைக்காரன் இருந்து தொடங்குதுன்னு ஏன் வாயில வரலன்னு கேக்குறேன். அங்கதான் ஆரம்பிக்குது. சமுதாய வெள்ளைக்காரன் ஆப்படிச்சுட்டு போயிட்டான்னு சொல்றேனே, புரியலையான்னு கேக்குறேன். நான் இந்த பேசிக்கே வெள்ளைக்காரங்க மானகட்ட கல்வி முறை, வெள்ளைக்காரன் சம்பள கட்டி சொல்லிட்டே இருக்கிறேனே, இந்த 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மண்டையில வாங்கிக்கங்கன்னு சொல்ல வர்றேன். என்னது அதான் அடிச்சு உட்கார வச்சுட்டான் எல்லாத்தையும். நான் திருப்பி நீங்க உணர்றீங்களான்னு தான் கேக்குறேன். உணர்றோம் ஐயா. இப்ப நம்ம கதை பேசுறத விவாதம் பண்றத நாம விவாதம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த உணர்தல் இல்லைன்னா நீங்க புத்தகம் படிக்கிறத பேசி நீங்க ஆராய்ச்சி பண்றது தண்டம். புரியுதா? வாதியார் கேட்டா பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க எதோ உணர்றீங்க, இதெல்லாம் உங்க மண்டையில போட்டு குப்பை தான் பேசுறீங்க. கடைசியில எங்க வந்து நிக்கணும்? இது அதாவது மதிப்பெண் கல்வி முறை. இது பேரு சம்பள கல்வி முறை அல்லது மதிப்பெண் கல்வி முறை. இது எதற்கும் பயன்படாத கல்வி முறையை படித்ததனால் இந்தியர்களுக்கு மூல வேலை செய்யாதுன்னு சொல்லணும். என்னது என்ன
ராஜாங்கம் அப்பனா ஒரே அப்பனா இத பத்தியான அறிவு அவங்களுக்கு அந்த இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. அதுல உள்ள ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த சயின்டிஸ்ட் அங்க இருந்திருந்தாங்கன்னா இதோட அருமை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்கய்யா. சரி, அப்படின்னா எதுல அததான் நீங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம செய்யக்கூடாது, அவங்க தான் செய்யணும். சயின்டிஸ்ட்லாம் இந்த கல்வி முறை படிக்கலையா? அங்க அமெரிக்கால அவங்க இதெல்லாம் படிக்கலையா? அவங்க சிலபஸ் அவங்களே படிக்கலையா? அவங்க படிக்க மாட்டாங்க அதெல்லாம். அவளுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? இது தெரியாது. இங்க ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னே, ஆடாடா இது அற்புதமான கல்வி முறையாச்சே, இந்தியாவில் இப்படி ஒண்ணு இருக்குதாங்கிறதுக்காக ஓடி வர்றான். அமெரிக்கால இருந்து ஓடி வர்றான். ஓடி வந்து இவரை கூட்டிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டான். இது கரெக்டான்னு அவன் சொல்லிட்டான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா. அவன் வந்து சம்பள கல்வி கிடையாது, அவனுக்குலாம் ஆராய்ச்சி கல்வி முறை, செய்முறை கல்வி முறை தான் அவன் விரும்புறான். ஆனா இந்தியால என்ன கல்வி முறை இருக்குது? சம்பள கல்வி முறை. இது நான் இப்ப புரியுதா? நீ சம்பளம் வாங்கிட்டு எதையும் செய்ய மாட்டோம். சம்பளம் வாங்குறதுல எங்களுக்கு கதை தான் பேசுறாங்க தவிர இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதையுமே கண்டுபிடிக்கல. எல்லாம் டெவலப்பர்னு பேரு. இஸ்ரோ விஞ்ஞானிகளை விட அவன் காப்பி அடிச்சு நீ காப்பி அடிக்கிறீங்க. என்னது? அதாவது சொந்த அறிவு இல்ல, இருக்கிற டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. இப்போ அதத்தான் கரெக்டா இப்பதான் ஓரளவுக்கு வர்றாரு. யாருக்கு புரியுது? திருவிழாச்சந்திரன் கரெக்டா புரியுது. வெளிநாட்டுல வாழ்ந்து அவருக்கு சிறுசுல இருந்து போன காட்டி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஹா, தப்பு. உண்மையாலுமே திருவிழாச்சந்திரன் தப்பித்து கொண்டார். உங்களுக்கு அந்த பதிலே வரல உங்ககிட்ட இருந்து. காரணம் நீ இந்தியாவில வாழ்ந்து வந்து அந்த மானரோசம் வெக்க இல்லாதனால அவருக்கு மானரோசம் அங்க பக்கம் வந்துருச்சு. ஐயா, நாங்க சொல்றதை நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. நீங்க சொல்றதா சொல்றீங்க. ஒண்ணு என்னத்த பண்றது? அதாவது இந்த சம்பள கல்வி உண்மை இருக்குது. அது நீங்க அந்த பாயிண்ட கிரகிக்க மாட்டேன்றீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? சம்பள கல்வி எடுத்துக்கலன்னா இன்னும் இந்தியால இருக்கிற பெரிய ஆபீசர் யாரு எடுத்துக்குவான்? அமெரிக்காக்காரன் எடுத்துக்குவான். நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. புரியுது. அதாவது சம்பள கல்வி முறை இன்னும் வரணும், எளிமைப்படுத்தணும். வளவளம் எளிமைப்படுத்துங்க. என்னது? எளிமைப்படுத்துங்க. சம்பள கல்வி முறையினால நாடு நாசமா போச்சுங்கிறது புரியுதான்னு கேக்குறேன். நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனால் எளிமைப்படுத்துங்க. என்னது? இன்னும் எளிமைப்படுத்துங்க. நான் சொல்றதை சொல்லுங்க ராஜாங்கம். புரியுதுங்கய்யா, சரிதான். எளிமைப்படுத்துங்க. வார்த்தை எளிமையா இருக்கணும். வார்த்தை எப்படி இருக்கணும்? அதாவது எளிமைப்படுத்த வேண்டும். வளவளன்னு பேசக்கூடாது, எளிமைப்படுத்த. அதாவது எனக்கு எப்படி இதை புரிஞ்சுதுன்னா, நான் வந்து 12th வரைக்கும் இந்தியால சென்னையில படிச்சேன். இங்க வந்து சிங்கப்பூர்ல படிக்கும் பொழுது இந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நாலேஜ்ல சூப்பரா இருக்காங்க. நான் தான் பிளாக் போர்ட்ல படிச்சு பிளாக் போர்ட்ல எழுதுனது பக்கம் பக்கமா எழுத வருது. ஆனா சிந்திக்கும் திறன் இல்ல எனக்கு. ஆனா இந்த பசங்க வந்து எழுதுறது கம்மியா எழுதுறாங்க, பிராக்டிகல் நாலேஜ் நல்லா இருக்கு. அதனால இப்ப நீங்க கேட்கும் போது இந்த கேள்விக்கான பதில் எனக்கு வருது. அவ்வளவுதான். அது எனக்கு என்னுடைய அனுபவமா வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னடா நமக்கு மட்டுமே வரல அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சேன், நமக்கு வந்து அந்த செயல்முறை கல்வியே அங்க கிடையாது. இங்க எல்லாரும் பிராக்டிகல்ல சூப்பரா இருக்காங்க சிங்கப்பூர்ல. ஆனா இங்க வந்து அறிவை மட்டும் வளர்த்து வச்சுக்கல, நம்ம அறிவை வளர்த்து வச்சிருக்கோம். ஆனா பிராக்டிகல் நாலேஜ் கிடையாது. கரெக்ட் கரெக்ட். இப்ப புரியுதா? இந்த மாதிரி செய்யும்போது பயம் வந்துருது. இது கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது. செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கரமான பதட்டம் வருது பிராக்டிகல் செய்யும்போது. இப்பதான் இறங்கி வர்றீங்க. இப்ப புரியுதுங்களா? அப்ப இங்க செய்முறை கல்வி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறேன். அதுக்குதான் சம்பள கல்வி முறை. சம்பளம் கிடைச்சா நீங்க செய்வீங்களான்னு கேக்குறேன். சம்பள கல்வி முறை கொண்டு வந்தது, இந்த சிலபஸ் கொண்டு வந்தது வெள்ளைக்கார முண்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு புரியுதான்னு கேக்குறேன். அப்ப நம்ம குழந்தைகள்லாம் காயடிக்கப்பட்ட காடைகளா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறீங்கல்ல, எது வேலை செய்யாது? மூளை வேலை செய்யும். அவ்வளவுதான். அது உண்மையாதான் இருக்கு ஆக்சுவலா. இப்ப எங்க இருந்து புரியுது பாருங்க. நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. நீங்க ரத்தன சுருக்கமா பேசி இப்ப என்ன சொல்றாரு? வாழ்க்கை எக்ஸாம்ல சொல்லிட்டாரு. ஆமா, நான் சென்னையில படிக்கும் பொழுது பக்கம் பக்கமா எழுதினேன். நான் சிங்கப்பூர் பாக்குறப்ப அவன் வந்து நேர பிராக்டிக்கல பயங்கரமா இருக்கான். தியரி கொஞ்சமா படிச்சு பிராக்டிகல் நம்மளை விட சூப்பர் அறிவா இருக்குன்னு சொல்லி. இங்கதான் விஷயம். செய்முறை பண்ணி பாக்குறதுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்தியாவிலே செய்முறை கல்வி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்கயா. மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால மனப்பாடமா கையில வச்சிருப்போம். இங்க எல்லாமே கொடுத்துடுறாங்க. உங்களுக்கு செய்முறை தெரிஞ்சா போதும், ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஷீட்டோட கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து ஃபார்முலாவும் கொடுத்துடுறாங்க.
நீ அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடி, நீ ஏன் ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணான்னு கேக்குறாங்க. கரெக்ட் கரெக்ட். சரி இப்ப வாங்க, இப்ப நான் புரியுதா? இப்ப நம்ம குழந்தைகளும் சரியே, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தை படிச்சாலுமே அது முட்டாள் கல்வி முறைதான். என்னது, என் குழந்தை கல்லூரிக்கு போனால் அது முட்டாளா தான் இருக்கும். ஏன்னா நீ, என் பொண்ணு சொல்லுது, என் பொண்ணு சொல்றாங்க, எங்க 90 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சிலபஸ் தான் இங்க இப்ப சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சிலபஸ்? 70 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சிலபஸ எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் 50 வருஷம் முன்னாடி படிச்சது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் பொண்ணு நாளைக்கு, நான் சொன்னேன், நாளைக்கு நீ கல்லூரி பேராசிரியர் பண்ண என்ன பண்ணுவேன்? நான் வந்து இதே தான் சொல்லுவேன், 80 வருஷம் என்ன சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லிட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு என்ன, சம்பளத்துக்கு தான் நான் போறேன், அதே தான் நானும் சொல்லுவேன். அப்ப எந்தது முன்னேறாதுன்னு என் பொண்ணு சொல்லுது. என் பொண்ணே சொல்றாங்க, ஆமா இந்த நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் ஆசிரியர் சொன்னாங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி இதை படிச்சேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 70 வருஷம் அது இப்படியே படிச்சு அதே, அதாவது இதே ஜெராக்ஸ் நானும் படிக்கிறது, அதே ஜெராக்ஸ் நீங்களும் படிக்கிறது, இப்படியே தலை அதையே படிச்சு போயிட்டே, அதாவது எந்த கண்டுபிடிப்பும் இல்லை, எதையும் ஏற்றுக்கொள்றதும் இல்லை. என்னது, இப்படிதான் இன்னொரு இந்தியா கூடுதல் போகுது. தகவல் என்னன்னா, சொல்லுங்க. இந்தியால டிகிரி முடிச்சா சிங்கப்பூர்ல அதுக்கு டிப்ளமா தான் ஈக்குவலண்டா கன்சிடர் பண்றோம். அது அங்கீகாரம் பண்றது கிடையாது சிங்கப்பூர்ல. வெரி குட் அது வெரி குட். டிகிரி பண்ணா சிங்கப்பூர்ல நீ அதை டிப்ளமா அளவுக்கு தான் அதை கன்சிடர் பண்றோம். நீ அறிவ ஐஐடில படிச்சா மேபி கன்சிடர் பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுட்ட பிறகுதான் அங்கீகரிக்கிறான். இப்ப நீ நார்மல் காலேஜ்ல படிச்சா அது டிகிரியா அவன் கன்சிடர் பண்றது கிடையாது, டிப்ளமா தான் கன்சிடர் பண்ணிக்கிறான். அப்ப உங்க நாட்டு லட்சணம், கல்வி லட்சணம் எந்த தரத்துல இருக்கு பாரு. இந்தியானோட இதுக்கு யாருக்குமே காரணம் இந்த வெள்ளக்காரன் பண்ண, ஈவன் அமெரிக்கா கூட அப்படி. அப்படிதான் இருக்கு. அப்ப புரியுதா? இது காரணம் யாரு தெரியுமா புரியுதா? பிரிட்டிஷ்காரன் தான் காரணம்னு புரியுதான்னு கேக்குறேன். இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணாலும் இந்த மதிப்பெண் கல்வி கொண்டு வந்து செய்முறை கல்வி ஒழிச்சிட்டு போயிட்டான். செய்முறை கல்வியை, இது இந்தியால மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க ஐயா? ஆமாம் இந்தியாவில தான் இப்படி இருக்கு, மத்த எங்கேயுமே இந்த மாதிரி இல்லையா? எல்லையும் கிடையாது. இப்ப சொல்றாரு பாருங்க, சாண்ட்ரா புக்கான் இருக்காரு, சொல்றாரு பாருங்க அவரு. இங்க ஐடின்னு ஒண்ணு இருக்குங்கயா. அதாவது சிங்கப்பூர்ல இப்ப நம்ம 10th முடிச்சோடனே அங்க ஐடி பண்ணுவாங்க பாத்தீங்களா பசங்க, அதுலயே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் தான் ஃபுல்லா. அவங்களுக்கு படிக்க முடியலன்னா கூட உங்களுக்கு கைத்தொழில் ஒண்ணு கத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கைத்தொழில கத்து கொடுத்துறாங்க. எல்லாமே பிராக்டிகல், எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன். உங்களுக்கு படிப்பு வரலையா, படிப்பு வரலையா, பிராக்டிகல் தான் ஃபுல்லா. உங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்க தான் +1 +2 படிக்கிறாங்க. இல்லாட்டி +1 +2 இங்க எல்லாருக்குமே கம்பல்சரியே கிடையாது. நல்லா படிக்கலையா அவங்களுக்கு வந்து தொழில்முறை கல்வி தான். நல்லா படிக்கிறாங்களா அவங்களுக்கு தான் மேற்படிப்பு, இல்லாட்டி வந்து படிக்கிறதே வேண்டாம். தெளிவா இருக்காங்கயா, ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ இந்த அறிவு இந்தியாவில் இருக்கான்னு கேட்டு யாருக்கு இல்லைங்கிறத. என்னது காரணம்? இது வெள்ளைக்காரன் காரணம். என்ன காரணம்? திருப்பி எங்க போறேன் நானு? வெள்ளைக்காரன் தான். இப்ப புரியுதாங்க கேக்குறேன். வெள்ளைக்காரன் காய் அடிச்சுட்டு போயிட்டாங்கிறது புரியுதான்னு கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வேலை இல்ல. அந்த மருந்தெல்லாம் கொண்டாந்து கம் பண்றான் நம்ம தலையில, இதெல்லாம் நின்னுபடும். அது இப்பதான் இப்ப தயாளன் இப்ப புரிஞ்சிருக்கிற, நம்ம வெள்ளைக்காரனுடைய சதியில மாட்டிக்கிட்டோம். அந்த சம்பள கல்வி முறை வந்த காட்டுதான் மானம் மரியாதை போயிடுச்சுங்கிறான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், வெள்ளைக்காரன் நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அப்படி கிடையாது. சுயமா எவனும் சிந்திக்க கூடாதுன்னு பண்ண வேலைதான் அது. என்னது, சுயமா எவனும் சிந்திக்க கூடாது. ஒன்றரை கல்விமுறை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். நம்ம கல்வி லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தேக்கி வச்சு அத்தனை கல்விமுறை தூக்கி வச்சுட்டு போயிட்டு இவன் அவன் அடிமை ஆக்கணும்னா மூளை செலவு பண்ணி இவனை உங்களுக்கு வந்து எந்த வேலையும் நீ செய்யாத, நான் சொல்றது மட்டும் சரி, எனக்கு கூலி வேலை பாரு, எனக்கு குமாஸ்தா வேலை பாருன்னு சொல்லி போட்டு அவனால் உற்பத்தி பண்றது இந்த குமாஸ்தா. இதுக்கு பேரு குமாஸ்தா கல்வி முறைன்னு பேரு. இந்தியாவில படிக்கிற அத்தனை கல்வி முறையுமே மானங்கெட்ட குமாஸ்தா கல்வி முறைன்னு பேரு. என்னது, கரெக்டா பிடிச்ச மானங்கட்ட குமாஸ்தா கல்வி. தயாளன் மானங்கட்ட கல்வி தான் படிச்சிருக்காரு. நானும் பியூசி வரைக்கும் மானங்கட்ட கல்வி தான் படிச்சிருக்கேன். நானும் இந்த பியூசி வரைக்கும் மானங்கட்ட. இங்க இந்தியால இருக்கிறவங்க எல்லாத்தையும் படிச்சுதான். அதுதான், அது ஒண்ணும் பெருசா இல்லை. இப்ப நம்ம விவாதிக்கிறத நல்ல பாயிண்ட் சொல்றோம், அது நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்றேன். அது நீங்க புரிஞ்சுக்கலன்ற. கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிறத வந்துட்டு நம்ம சொன்னாக்கா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதே வெளிநாட்டுக்காரன் வந்து எடுத்துக்கிறான். அப்ப என்ன, நம்மள மதிக்கல, தூரம் இருந்தா சேட ஓடுவான்ற மாதிரி அவன் தான் கவனிக்கிறான வழி, நம்மளாலும் கவனிக்க மாட்டான்றான். அதான் சொல்றேன் நானு. இப்ப புரிஞ்சுக்கல நீங்க. பரவாயில்ல சரி. நம்ம நாட்டுலங்கயா பேரண்ட்ஸ்க்கு தான் இதை வலியுறுத்தணும். அப்பதான் அவங்க குழந்தைங்களை அவங்க இதுல இருந்து பண்ண முடியும். சரி சரி. இப்ப விவாதம் பண்ணட்டும், புரியுதா?
நான் என்ன பண்றேன் தெரியுமா, இதை இஸ்ரேல் விஞ்ஞானி காட்டுறேன், இதை வாங்கி படிச்சு போட்டு ரிசர்ச்சாவது பண்ணணும் இல்லையா? எதுவும் பண்ணல. 3 முறை சந்திக்கிறேன், எந்த ரோசமும் வரல. இப்ப இப்படி இப்படி நம்ம கையில பிரிண்ட் வந்துருச்சு. சரி, எப்பாவது உணர்ச்சி எனக்கு என்ன கையில என்ன வேலை என்ன? இது அற்புதமான தத்துவம், நான் கடைபிடிச்சு பார்க்கணும், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேரா கொண்டு கொடுக்குற, படிச்சு பாருங்க, இது அற்புதமா இருக்கும். இதை வந்து தலைவருக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். யாருக்கு? உங்க தலைவருக்கு அனுப்புங்க, உங்க சேர்மனுக்கு அனுப்புங்க, அல்ல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனுப்புங்க. நான் இதை சொல்றேன், அதை தான் நான் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இதைத்தான் நான் பண்ணுவேன். என்னுடைய நண்பரோ அல்லது எனக்கு தெரிஞ்சவரோ தமிழ்நாடு சேர்ந்த ஒரு அதிகாரி இருக்காரு, விண்வெளித்துறை அதிகாரி இருக்காரு, நேர்ல பழக்கமானவன்னு சொல்லி போய் கொடுக்குறேன். ஐயா, இதை படிச்சு பாருங்க, இது வந்து விண்வெளித்துறைக்கு சார்ந்தது, இதை வந்து அனுப்புங்க, அவங்க படிக்கட்டும், படிச்சுட்டு இது என்னென்ன இருக்குன்னு பார்க்கட்டும். சார், முழுக்க முழுக்க எவல்யூஷன் சயின்ஸ். என்னது? என்ன சயின்ஸு? எவல்யூஷன் சயின்ஸ் இல்லாம விண்வெளிக்கு போக முடியாது. எவல்யூஷன் சயின்ஸ் தெரியாம எங்க போக முடியாது? விண்வெளிக்கே போக முடியாது. அடிப்படையா நம்ம கிட்ட தான் இருக்குது. அதைத்தான் கத்துறேன் நானு. அந்த இந்த மாதிரி தான் லட்சணம் இருக்குதுங்கிற. இப்ப நான் என்ன தெரியும், இப்ப எங்க எதுக்கு ஜெர்மனி போறேன் உங்களுக்கு தெரியுமா? ஜெர்மனி எதுக்கு போறேன்னு சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு செய்ய மாட்டான்னு சொல்லி போட்டுதான் எங்க போறேன்னு முயற்சி பண்றேன். ஜெர்மனிக்கு போறதுக்கு அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன். அவங்ககிட்ட கொண்டு பேசினா அவங்க புரியுது அவனுக்கு. ஏன்னா இங்க வந்து இப்ப சொன்ன மாதிரி இங்க சம்பள கல்வி இருக்கிற வரைக்கும் இந்தியா திருந்தாது, உருப்படாது. அவனுக்கு செய்முறை கல்வி இருக்கிறனால அவன் செஞ்சு காட்டும்போது ஒத்துட்டு போயிடுறான். அதனாலதான் அமெரிக்காக்கார அங்கிருந்து ஓடி வந்துட்டு. இப்ப படிங்க சந்திரா, படிங்க அடுத்த மாதிரி. படிங்க அடுத்த வரி. சந்திரா இல்லையா? சந்திரா இருக்காரு மியூட்ல வச்சிருக்காரு. அம்மா சந்திரா மியூட்ல இருக்கம்மா. வேற யாரும் படிங்க, பிஜி படிங்க, பிஜியாவது படிங்க. எங்க வேலை சமையல் வேலை இருக்கா? இல்ல இருக்கையா. All this same seem just a flight of fancy as of now, but for journeys to Mars and beyond, the space scientists may find surviving on sunlight a handy tool. Kozhikode-based Manek undertook his record-breaking feast of sunlight at Ahmedabad. Between January 1, 2000 and February 15, 2001. Impressed by this logic-defying feat, a team of 8 US doctors and scientists, including ophthalmologists, neurologists, Ayurveda expert, acupuncture specialists, yoga researchers, and psychiatrists, are now examining him. There are 3 phases of the study. The US doctors have completed phase 1, wherein they did a thorough study of his body with all the latest equipment. The second phase of fasting is, says city-based neurophysician Dr. Sudhir Shah, who has been appointed advisor and consultant to the US team. Currently at Wilmington, Delaware, Manek has been fasting for over 2 months. Manek was invited to the US earlier this June under Project HRM to study his fasting technique. The team is studying subtle energies under experiments and with solar, thermal, and hydro energies in human subjects. A panel of 20 doctors headed by Shah, including general practitioners Prakash Doshi and PG Shah, surgeon KK Shah, endocrinologist Navneet Shah, neuroradiologist Garjia Sutaria has monitored Manek's fast in Ahmedabad. They had scanned his body with magnetic resonance imaging MRI before and after fast, in addition to carrying out a plethora of tests. Shaw tries to explain the science behind prolonged fasting. Perhaps ஒரு நிமிஷம் இந்த பேரா மட்டும் பொறுமையா படிங்க. மற்ற விஷயம் எல்லாம் என்னன்னு நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் அவசரம், பொறுமையா படிங்க. இதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும். இதுல எல்லாரும் விளக்கம் நீங்க சொல்லணும். பொறுமையா படிங்க. ஒவ்வொரு சொல்லா படிங்க. Shaw tries to explain the science behind prolonged fasting. Perhaps his body is undergoing chronic adaptation, learning to survive on very few calories as compared to 1800 calories a day required for a normal person. Believes the neurophysician. The most amazing part of Manek's fast was that he was physically active and carried out all normal activities.
on the 404th day of fasting, ஆ, he climbed the ம், Palitana hill, ஆ, and believe me, he was ம், faster than many who ம். were eating plenty, says Shah. ஆ, இதுல என்ன புரிஞ்சுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 20 டாக்டருக்கு வந்து ஹெட் யாருன்னு சுத்திலிருந்து தான் ஹெட். அவர் தான் அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டர். அந்த 18 19 பேர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரிசல்ட் கொடுக்குறவர். இவர் தான் ஹெட், டீமோட ஹெட். அப்ப இது என்ன புரிஞ்சுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீண்ட கால தொடர்பயிற்சியில் இருக்கிற பொழுது உடம்பு ஒண்ணு ஆகவில்லை, ஒண்ணு சாகலைங்கிறத விஷயமே. அது ஒண்ணு. நீண்ட கால கிரானிக் அடாப்டேஷன் சொல்றான். இது யார் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? அந்த கடைசி பேராவை என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி பகுதியில் சார் ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் த சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் வருதே இல்லையா? அப்ப நீண்ட அதாவது கால fasting நமக்கு இருக்கிற உயிர் வாழ்றதுக்கு வந்து கொஞ்சம் கேலரியே போதும். 1800 2400 எல்லாம் தேவையில்லை. ஒரு நார்மலா தேவை சொல்ற மாதிரி தேவையில்லை எதுவுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரைட். வந்து அதாவது பாடி அதுக்கப்புறம் வந்து வந்து ட்ரெயின் அப் ஃபாஸ்டிங்ல ஆயிக்குது. இருந்தா கூட ஆக்டிவா இருக்காரு. நார்மல் வேலைங்களா செஞ்சுட்டு தான் ம், இருக்காரு. ம், அப்புறம் ஒரு மலையை கூட ஏறி இருக்காரு. ம். நிறைய சாப்பிட்றவங்க விட அவங்க கூட ஏற முடியாது. அவங்களோட அதிகமா இவர் ஏறாரு. இப்ப புரியுதா? இனியன் இப்படி வாழ்றான்னு புரியுதா? உம் பாடி என்னது? வந்து கிரானிக் அடாப்ட் ஆயிருது. அது ட்ரெயின் அப் ஆயிருது இந்த கிரானிக் பயிற்சியில. கரெக்டா சொல்றீங்க. கிரானிக் அடாப்டேஷன் நீண்ட கால பயிற்சியினால் வந்துருச்சு. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? தயாளன் சொல்லுங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. அதான் ரொம்ப அளவு சாப்பாடு எடுக்க தேவையில்லை, கொஞ்சமே எடுத்தா போறோம் அப்படி அப்படின்றது தான் அது. அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்தது வேற என்ன சக்தி புரிஞ்சுக்கிறீங்க? கொஞ்சம் சக்தியில தான் போறோம். நம்ம ஜாஸ்தி வேலை பண்ணப்போ கொஞ்சம் கூடுதல் எடுக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. மினிமம் ம். அந்த தண்ணியில காத்துலயே அப்படி இருந்துடலாம் அப்படின்றதுதான். ஆ, சரி. தெய்வநாயகம் சொல்லுங்க. தெய்வம், மதுரை தெய்வநாயகம் சொல்லுங்க. தெய்வம் மியூட்ல இருக்க ஐயா உங்களுது. மியூட். ஸ்ரீதர், ஸ்ரீதர், பெங்களூர் ஸ்ரீதர். ம். ஆ ஆ. சாப்பாடு இல்லாத அப்புறம் பயிற்சி எடுத்தா சாப்பாடு இல்லாத வாழலான்ட்டு சொல்றாங்க சார். ஆறு நெத்தியடி அடிச்சிட்டாரு. நெத்தி ஒரே அடி. அருமை. இவர் பெங்களூர்காரர். அடிச்சிட்டாரு. பாயிண்ட், சரியான பாயிண்ட். யாரு யாரு முன்னாண்ட நீங்க நானு எல்லாம் தெரியாது. யாரு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? நம்ம வெளியே இவங்க வெள்ளைக்காரன் என்ன பண்ணலாம்? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. வெள்ளைக்காரன் சொல்றான், தெளிவா சொல்றான். 20 டாக்டர்கள் என்ன எல்லாமே வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை படிச்சவங்க தான். இல்ல வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சுக்கிட்டு இது உண்மைதான்னு சொல்லிட்டான். என்னது? உண்மைதான் சொல்லிட்டாங்க. அப்ப இந்திய யோகிகள் எவ்வளவு அறிவாளிகள்னு புரியுதான்னு கேக்குறேன். இந்திய யோகிகள் எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்காங்க, எவ்வளவு தைரியம். அதுக்கு வந்து எந்த பேசிக் கிடையாது அவர்கிட்ட. யார்கிட்ட? இந்த கீரரத்தன மனைக்கு வந்து உண்மையால ஒரு பிறந்த இடம் வந்து குஜராத்ல. ஆனா குழந்தையில பிறந்து வளர்ந்ததுல கோழிக்கோடு. கோழிக்கோடுன்னா கேரளா, கொச்சி. அங்கதான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா பாண்டிச்சேரி சும்மா பொழுதுபோக்க பாண்டிச்சேரி போறாரு, சுத்தி பார்க்கறதுக்கு போறாரு. அப்படி போகும்பொழுது இந்த பாண்டிச்சேரி அன்னை ஆசிரம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டீங்க? அன்னை ஆசிரம் இருக்கு. அங்க போகும்பொழுது ஏதோ ஒரு வாக்கு மாதிரி, இந்த வாக்கு கேட்பாங்க இல்லையா, நான் நல்லா இருப்பேனா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வாக்கு கேட்கும் பொழுது, நீ வந்து சூரியன்ல சக்தி எடுத்து அந்த காலத்து யோகிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, முடிஞ்சா நீ முயற்சி பண்ணி, நீ என்ஜினியர் தானே, ஏதாவது பேசியிருப்பாங்க, நீ என்ஜினியர் தானே, நீ வந்து ஒரு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போனதோட முடிஞ்சு போச்சு. இந்த கோயில்ல வாக்கு கேட்கறீங்களா, அது மாதிரி தான். அது படிக்குதா படிக்கலையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ கோயிலுக்கு போறீங்க, சாமியை வாக்கு கொடுக்குறீங்க, ஒரு 10 ரூபாய் போடுறீங்க, ஒரு பூ உழுகுது, இதை வச்சுட்டு என்னமோ பண்றாங்க. அதே மாதிரிதான் ஒரு குருட்டடியா இந்த வாக்கு வாங்கிட்டு போய் அதை அப்படி பயிற்சி பண்ணி செட் ஆயிடுச்சு உடம்பு. இது எப்படியோ அமெரிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? அமெரிக்காக்காரன் தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போன காட்டி இது என்னடா செய்முறை இப்படி செய்ய, நாம சொல்றதெல்லாம் படிப்புல தப்பா இருக்கு, நம்ம திங்கணும் பேலனும் இவ்வளவு விடுன்னு சொல்றமே ஒண்ணுமே இல்லாம உயிர் வாழ்றானே, 10 நாள் இல்லைன்னா செத்து போயிருவோமே, இவன் 400 நாள் உயிர் வாழ்றான உண்மையான கண்டுபிடி நேர வந்து 20 டாக்டர் எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பான்? எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பான் தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 100 கோடி தான் செலவு பண்ணியிருப்பான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது. 20 டாக்டர் வச்சு அதில் ஆராய்ச்சி பண்ணி திருப்பி அமெரிக்கா கூட்டிட்டு போய் அங்க வச்சு 10 நாள், அங்க வச்சு 20 நாள் 30 நாள், அங்க தெரிஞ்சு போச்சு. கரெக்டா பாக்குறப்ப உண்மைதான்ட்டாங்க. என்னது? இதைத்தான் நான் என்ன பண்றேன்னா, அதாவது எந்த சரி, இப்போ இது வெங்கடேசன் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் எந்த புத்தகமோ, இப்ப கேரளக்காரர் தான், அவருக்கு தெரியும், எந்த புத்தகமோ எந்த பேசிக்கோ எதுவும் அவர்கிட்ட கிடையாது. என்னது? ரெக்கார்டு எதுவும் வச்சுக்கல அவரு. ஆரம்பமே தெரியும், எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கிறது எதுவுமே இல்ல. என்னது சொல்றாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, குட்டியது என்ன குட்டையில் விழுந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்னமோ குட்டையில் விழுந்தான்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? முட்டையில ஊர்ன மாட்டேன்.
மொட்டை குட்டை என் வீட்டுக்காரி சொல்லிட்டாங்க. ஆனா என் வீட்டுக்காரி கவனிச்சுட்டு என் வீட்டுக்காரி கவனிச்சு இது என்ன பண்றான்னு நோட் பண்றதுல என் வீட்டுக்காரி கெட்டிக்காரி. இது என்ன பேசுறான் என்ன சொல்றான்னு கவனிச்சுட்டே இருக்காங்க. இப்படித்தான் மொட்டை தாசை குட்டையில விழுந்த மாதிரி. இப்ப ஹீரரத்தன் மணிக்குன்னு சொன்ன, இப்ப ஹீரரத்தன் மணிக்கனோட தீரி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எதுவும் தெரியாது. இப்ப ஹீரரத்தன் மணிக்கு தீரி பாருங்க, கையில வச்சிருக்கேன் பாருங்க, பாருங்க. ஹீரரத்தன அவரு மணிக்கு அவரு என்ன பண்ணாரு சார்? அவரைத்தான் பேசிட்டு இருக்கிறோம், அவரைத்தான் பேசிட்டு இருக்கிறோம், ஓ, அவரைத்தான் அவர் பேசி. தான் சூரிய பேசி ஒளியிலேயே சாப்பாடை குறைச்சு சூரிய ஒளியே வாழ்ந்து காட்டிருக்காரு. இப்படி அந்த இப்ப நான் படத்துல இருக்கவர். சரி அவருக்கு இதான் வயசு ஆமா, என்ன அவர்தான் ஐயா அப்படிதான் போட்டிருக்கு? இதெல்லாம் ஒரு 20 வயசு வருஷம் என்ன போட்டிருக்கு? வயசு எப்படியா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசுவான். இந்த இப்ப ஆ, ஹீரரத்தன் மனை, இப்ப ஹீரரத்தன் மனைக்கு நான் பேசினா உங்களுக்கு புரியுமான? ஒரு ஆளும் புரியாது. என்னது ஹீரரத்தன் மனைக்கு வந்து சூரியனை பார்த்தாரு, சக்கர நோய் நல்லா போன்னு சொன்னா சூரியனை பார்த்தாரு, பார்த்துட்டு நில்லுங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இப்ப அமெரிக்காக்காரன் இவ்வளோ டெஸ்ட் பண்ணா 20 டாக்டர் வந்து, ஆனா இது ஏதோ பேய் பூந்துக்குச்ச ஆவி பூந்துச்சான்னு தான் சொல்லுவான ஒழிஞ்சு புரியாதியா? ஆனா அவன் அதானே அவன் டெஸ்ட் பண்ணாங்கிறீங்க. அது அது சரி. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு நேரா வர்றேன். இவளை ஆ, கஷ்டப்பட்டு லட்டு மாதிரி கையில கூட வெண்ணெய் மாதிரி கையில புத்தகம் வச்சிருக்கிறோமே. ஆ, உட்காந்துருக்கு. இங்கதான் விஷயம். இந்த ஹீரரத்தன் பேசி வந்து ஹீரரத்தன் பேசுறது எந்த அடிப்படையுமே கிடையாது. எந்த அடிப்படையும் இல்லாம குருட்டு முண்டமா பண்ணது. எப்படி குருட்டா தான் அவரும் பண்ணிருக்காரு. குருட்டா பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சக்சஸ் ஆகி போச்சு. ஆனா இப்ப எப்படி மத்தவங்களுக்கு தொடங்குறது? இங்க வாங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு அதாவது புரியல. புரியணும்னா அது ஒரு அறிவியலா ரெவலேஷன் புக்கு தான் கரெக்ட் அவருக்கு கண்டிப்பா. படிச்சா. ரைட் இருங்க, இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க. திருவிழா கரெக்டா வர்றீங்க. சொல்லுங்க. அது ஒரு அறிவியலா எடுத்துட்டு வரல. அறிவியலா கை சயின்ஸா ஒரு பேசிக்கா வந்து அது கொடுக்கல. கை தட்டுங்க எல்லாரும். கை தட்ட சத்தத்தையே காணுமே. இது கை ஐயா கை தட்டுறது சத்தத்தை இல்ல அதுக்கு அது ரெண்டு செல்லு விஷயம் எனக்கு கையில் இருக்கு. புரியுதுங்கய்யா. ரெண்டு விஷயம் எனக்கு புரியுதுங்கய்யா. இப்ப வந்து என்னன்னா, ஏன் இந்தியால ஆராய்ச்சி பண்ணல அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இங்க செய்முறை கல்வி இல்லாததுனால அவங்களுக்கு இவர் ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணல. இன்னொன்னு, இவர் ஆராய்ச்சி பண்ணாலும் இவரை கூட்டிட்டு இவங்க யூஎஸ் தான் போகணுமே தவிர இங்க எதுவும் பண்ண முடியாது இவங்களால வச்சுட்டு. ஏன்னா ரெண்டாவது மரணடி இங்க பண்ண முடியாது, அதுக்கான டெஸ்ட் இங்க கிடையாது. அருமையான சிந்தனை. அடுத்தது என்னன்னா, இவங்க வந்து இந்தியால இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்னதான் இருந்தாலும் யூஎஸ்ல இருந்ததை பார்த்து ஒரு மாதிரியா தான் இங்க உருவாக்கி இருக்காங்களே, கம்மியான செலவுல பாட்டி. இங்க அதை உருவாக்கல இல்லையா? அதாவது நமக்கான ஒரு அறிவியல உருவாக்கல. எப்படியா இருந்தாலும் அங்கதான் போய் காப்பி பண்ணிட்டு வரணும். அப்படி காப்பி பண்ணி நம்ம எதுக்கு இவனை போய் கூட்டு போனா அது நமக்கு டபுள் செலவு தானே. சோ ரெண்டு விதமா நான் யோசிக்கிறேன். சோ எதுவுமே நமக்கு வந்து இவனை வச்சிருந்தா கூட நமக்கு எந்த பயனும் இல்லையே. ஒண்ணு, நமக்கு நம்மளமா சுயமா சிந்திக்கிற அந்த அறிவு கிடையாது. இங்க நம்ம ஜஸ்ட் மெயின்டெனன்ஸா பண்ணிட்டோம். எதுவும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இங்க ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்ப இங்க சிங்கப்பூர்ல ட்ரெயின் இருக்கு. சரி, ட்ரெயின் ஓடுது இல்லையா? அண்டர் கிரவுண்ட் ஓடுது, மேல ஓடுது, பேஸ்மெண்ட் 2ல ஒண்ணு ஓடுது, பேஸ்மெண்ட் 2ல ஓடுது, கிரவுண்ட் லெவல்ல ஓடுது, மேல லெவல்ல ஓடுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரீஸ்ல, இந்த கண்ட்ரீஸ்லயே தயாரிக்கிறாங்க, வேற கண்ட்ரீஸ்ல தயாரிக்கிறாங்க. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. ஃபுல்லா வாங்கிட்டு இருந்து எடுத்துட்டு வந்து மாற்றுறாங்க, அதோட வேற எங்கேயோ அசம்பிள் ஆகுது. சோ அப்படி ஒரு சாதாரண ஒரு ட்ரெயினுக்கே அப்படின்னா, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட சுய அறிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல இல்லையா? அதுதான் யோசிக்கிறேன் நான். அதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்க சந்திரா சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒண்ணுதான் புரியுது. இப்ப என்ன, நம்ம கிட்ட மூளை இருக்கு, அவங்க கிட்ட மிஷின் இருக்குது. அவங்க கிட்ட மூளை இல்ல, நம்ம மூளை இல்ல, நம்ம கிட்ட மிஷின்ஸ் இல்ல. அப்படி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம கிட்ட மூளை இருக்கு, அவங்ககிட்ட மிஷின் இருக்கு. இப்ப புரியுது? அதான் சொல்றேன், நம்ம கிட்ட மூளை இருக்குது. இஸ்ரோ விஞ்ஞானிகளை சொல்றேன், நம்ம கிட்ட மூளை இருக்குதுன்னு சொல்றேன். இன்னும் ஏத்துக்கல. ஏன்னா இந்த சம்பள கல்வி முறை இருக்கிறனால நம்ம இந்தியர்களுக்கு மூளை இல்லைன்னு அவன் வச்சுக்கிட்டான். யாரு? இந்தியாவுக்கு அத்தனை பேருமே நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. நமக்கு எல்லாம் மூளையா இல்லைன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. என்னது? அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதாவது அந்த சம்பளத்தை கொடுத்து மழுங்கடிக்கப்பட்டு அது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா மூளை இருக்கு, மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்றேன், சம்பள கல்வி முறை வந்தங்காட்டி மூளை மழுங்கி விட்டது. அதாவது சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்க, மணி அடிச்சா சோறு, முடி முடிச்சா மொட்டை. 4 வாரம் போயிட்டு சம்பளம் வந்தாச்சு. 4 வாரம் போயிட்டா 4 வாரம், அப்புறம் என்ன?
கூத்தடிக்க அது வேண்டியதானே? கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்கய்யா, அது பிரைவேட்டும் இப்ப அப்படிதான் ஃபுல்லா. அதாவது தற்சார்பு வாழ்க்கை நிலை இல்லாதது காரணத்துக்கான இதெல்லாம் வந்துச்சு. தற்சார்பா வாழ்க்கை முறை இருந்திருந்தா, நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ வேணாம்னு சொல்லியிருந்தா, ம். எல்லாமே ஊக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த பண்டமாற்று முறையா இருந்திருந்ததுன்னா, அப்ப ஆ. இந்தியால ம். ஆங்கிலேயர்கள் போன பிறகு மறுபடியும் பண்டமாற்று முறை எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆ. அது பண்றதுக்கான அறிவு இல்லை. ஏன்னா எல்லா மெயின் ரோட்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு இருக்கு அதிகமா. ஸோ ஆமா. நம்ம தற்சார்பு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், மேபி அந்த அறிவு நமக்கு அப்படியே இன்னும் நிறைய வந்திருக்கலாம். இப்ப ஆமா. எல்லாமே எல்லா ஏர்வேஸுமே எல்லா ரோட்வேஸும் கனெக்ட் பண்ணிட்டதுனால பாத்தீங்கன்னா ம். எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. ஸோ அப்ப ஆமா. அந்த தற்சார்பு வாழ்க்கை நிலை இல்லாம போயிடுச்சு. ம். அந்த ம். இடத்துல பூமியில வாழ்ற விளைபொருளை வச்சுதான் இப்ப நான் சாப்பிடணும். இப்ப சென்னையில கிடைக்கிற பொருளை வச்சுதான் நான் சாப்பிடணும் அப்படின்னா, ஐயோ சென்னையில ம். எதுவுமே இல்லையே, நான் விளைவிக்கணும்ன்ற அறிவு வரும். ஆமா. ஓகேங்களா? எனக்கு தான் கிராமத்துல இருந்து வருதே, நான் ஏன் விவசாயம் பண்ணணும் ஆ, 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 ஆ. அப்படின்ற அவன் செடி அப்படின்ற அந்த மெதப்புல செடியா அப்படி என்ன ம். செடியா ஊடிவிட்டு போய் இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து போச்சு ம். அவன் கரெக்ட். பண்ணது. அதுதான். சரி. இப்ப அதாவது சுயமா இன்னொரு சிந்திக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவு சரி. கரெக்ட். மலங்கரிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு இன்னும் யோசனை பண்ணி பாருங்க. பண்றது அத்தனை பேரும் மருத்துவத்துறை சார்ந்த விஞ்ஞானிகள். உயர் தொழில்நுட்ப கருவி வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. என்னது? உயர் தொழில்நுட்ப கருவி வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. குற்றம் பார்ப்பதற்கு குற்றம் வராத அளவுக்கு தான் அவங்க வர்றாங்க. பார்த்துட்டு எந்த வகையான டெபிஷியன்சி அவர்கிட்ட கிடையாது. அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பரிபூரணமா அவங்க நம்புறாங்க. அதான் விஷயமே. அப்ப அவருக்கு எந்த வகையான நோயும் இல்லை. யாருக்கு? இந்த கீரரத்தன் மனைக்கு எந்த வகையான நோயும் இல்லை. புரியுதா? அப்ப ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது எவ்வளவு உண்மைன்னு நான் சொல்ல வர்றேன். ஆகாரத்திற்கும் இப்ப கருத்து பேசலாம். அதாவது லோ இன்புட் கொடுத்துட்டு அதிகமான அவுட்புட் எடுக்கிறதுக்கான சமம் இது இல்லையா? நேத்து கேசவன் சொன்னார்ல, அதேதான். லோ இன்புட் கொடுத்துட்டு ஹை இன்புட் வாங்கியாச்சு. என்னது? குறைந்த முதலீட்டில் அதிக லாபம். இப்ப புரியுதா? அமெரிக்கா இப்ப இதைத்தான் நம்ம விஞ்ஞானிகள் பண்ணணும். நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை பண்ணணும். எப்ப விடியும் தெரியல, பேசுவோம். சரியா? சரி. அப்ப நோயற்ற இப்ப இதுல வந்து நோயை பத்தி எங்கேயுமே இல்லை. எல்லா நோயும் இல்ல. அப்ப இன்னொன்னு தெரியுமா? நம்மளது எப்படின்னா அவரு படி நம்பிக்கை அடிப்படையில் போறாரு. யாரு? கீரரத்தன் மனைக்கு இது ஒரு நம்பிக்கை அடிப்படையில். அது ஸ்பிரிட். அதுக்கு பேர் நம்பிக்கை அடிப்படையினாவே எந்த ஆதாரம் தேவையில்லை. இப்ப கடவுள் கொள்கை பேசின ஆதாரம் காட்டணுமா? கடவுள் இருக்கிறார், ஆதாரம் காட்ட தேவையில்லை. என்னது? அது மனம் சார்ந்த டிராவலுங்கய்யா. இது உடல் சார்ந்த டிராவல், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரியுது. அது மனம் சார்ந்த நம்பிக்கையில இருக்கிறது. இது வந்து உடல் சார்ந்த உடல் மொழியில நமக்கு வந்து பிரதானமா இருக்கு. ஏன்னா நம்ம மெஷர் பண்ண முடியுது. நம்மளது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது. பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டணும். என்னது? பரிணாம அறிவியல் அடிப்படை பேசும் பொழுது எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்ட வேணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டிட்டு கையில புத்தகம் வந்தாச்சுன்னு சொல்ல வர்றேன். இப்போ அந்த ஹீரரத்தன் பண்ணதுக்கும் ஹீரரத்தன் வந்து கடுகளவு பண்ணியிருக்காருன்னா, இந்த வெங்கடேசன் வந்து மலையளவு பண்ணி இருக்கிறாருன்னு சொல்ல வர்றேன். இதோட வெயிட் இது இப்ப புரியாது. கொஞ்ச நாள் போனா புரியும். இப்ப புரியாது. இன்னும் டைம் எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன் தெரியுமா? வெளிநாடு போறேன். என்னது? அப்பதான் வெளியே வரும். அப்ப அதுக்குத்தான் இப்ப நான் முயற்சி பண்றேன். இப்ப சந்திரா அம்மையார் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் வெளிநாடு போறேங்கிறதும் என் குழந்தைகள் இதுக்கு தியாகம் பண்றேன். என்னது? என்னோட குழந்தையை இதுக்கு தியாகம் பண்றேன். என்னுடைய குழந்தையை நான் இதுக்கு தியாகம் பண்ணுகிறேன். சரியா? ஏன் தியாகம் பண்ணணும்? என் குழந்தைய நான் ஏன் தியாகம் பண்ண சொல்லுங்களேன் பார்க்கலாம். வெளியே வரணுங்கிற ஒரு ஆதங்கம் தான். எப்படியாவது வெளியே வரணும். உங்க குரு சொல்றதை நீங்க அது செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதானே கரெக்ட். அவர் இல்லன்னு சொன்னீங்க, செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இது அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை அனுப்புறதுக்கு அதுக்குதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை போய் நிரூபிக்கிறப்ப அவன் செஞ்சு பார்த்தா முடிஞ்சு போச்சு. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உடனே இவங்க என்ன பண்ணுவோம்? இந்தியாக்காரன் எப்ப வெள்ளைக்காரன் சொன்னா சரிங்கிற மாதிரி நினைப்புல உட்காந்துருக்கிறான். வெள்ளைக்காரன் சொன்னா சரியா இருக்கும். என்னது? வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. வெள்ளைக்காரன் சொன்னா சரியா இருக்கும். ஐயா, அந்த நாட்டுல வந்துட்டு ரிசர்வேஷன் கிடையாது. ஏன் மெரிட்டுக்கு தான் வேல்யூ. நம்ம நாட்டுல ரிசர்வேஷன் தானே வேல்யூ, மெரிட் கிடையாது. அதாவது வெள்ளைக்காரன் கல்வி முறை காரணம். அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கடைசியில வெள்ளைக்கார கல்வி முறை. அதாவது தகுதி வாய்ந்த மாணவனுக்கு குருகுல கல்வினா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குருகுல கல்வி என்ன தெரியுமா?
5 வயசுல சேர்ந்து 17 வயசுல வெளியே வரணும். 5 வயசுல சேர்க்கப்படணும். 17 வயசுல வீட்டுக்கு போவான். எத்தனை வயசுல? 5 வயசுன்னு வச்சுக்கலாம், 6 வயசுல தொடங்குறான். 6 வயசுல பள்ளிக்கூடம் போனானா 18வது வயசுல இருந்து எங்க போவான்? வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு ப- போவோம். அப்ப 12 ஆண்டு எங்க இருப்பான்? குருகுலம். அதுதான் அந்த உண்மையான கல்வி யாரு தெரியுமா? அங்க வந்து சாதி மதம் பேதம் எதுவும் அங்க இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கல்வி இங்க இந்தியால இருக்கான்னு கேக்குறேன். அதுதான் உண்மையான கல்வி முறை. அதெல்லாம் 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. எப்போ? தக்ஷசீலா, அப்போ அந்த நலந்தா. அதுதான் அங்க சாதி கிடையாது. சாதி மதம் இப்ப வந்ததானுங்க. 2000 ஆண்டு தானே. எவ்வளவு இந்த சாதி மதம் எப்படி எத்தனை ஆண்டு இருக்குங்கிறீங்க? 2000 ஆண்டு இருக்குமா? 2500 ஆண்டு இருக்குமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். தமிழர்கள் காலத்துல வந்ததாக சொல்றாங்க. தமிழர்கள் காலத்தில் ஒரு 2500 ஆண்டு இருக்கலாம். ஆனால் நாலந்தா தட்சத்தில் எப்போ வந்தாச்சு. அங்க சாதி மதம் எதுவும் கிடையாது. அப்படி ஒண்ணு இயற்கையில கிடையாது இல்லையா? அப்படி ஒண்ணு இயற்கையில அப்படி இருக்குமா? இயற்கையில இருக்குமா? இயற்கையில எங்க இயற்கை அப்படி இருக்குமான்னு கேக்குறேன். இல்லைங்க, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நாய்கள்ல பாத்தீங்கன்னா பல வகையான நாய்கள் இருக்கு. நாட்டு நாய்கள் சொல்றோம், ஜாதி நாய்கள் சொல்றோம். அப்ப அதுக்கு மட்டும் அந்த இனம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு சும்மா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் நான் கேட்கிறேன். சோ அப்ப அந்த உடல் வாகுவா வந்து வரும் பொழுது அந்த அந்த குடும்ப அமைப்பின் படியாக அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஒரு சந்தேகத்தின் படி தான் கேட்கிறேன் நான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒருமே சிம்பிள் தான். இது ஒரு அளவும் கிடையாது. இதுல மனிதன் வந்து எங்க வேணாலும் சர்வைவல் ஆக முடியும். மனித குலத்துக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்ற எதுக்கும் சாத்தியம் கிடையாது. ஆப்பிரிக்கால இருக்கிற, அதாவது பனிமலையில் இருக்கிற வெள்ளைக்கரடை கொண்டு வந்து தமிழ்நாட்டு விட்டு செத்து போயிடும். பனிமலையில் இருக்கிற ஒரு பனிக்கரடியை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து விட்டா செத்து போயிடும். தமிழ்நாட்டுல ஒரு கரடியை கொண்டு போய் அண்டார்டிகால விட்டா செத்து போயிடும். புரியுதா? அதுவும் இல்லாம அதோட தட்ப வெப்பநிலை ஒரு கேட்டகரி வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சரி, சிலர் வந்து ஆனா தொழில் பண்றது. மனிதன் மட்டும் சாக மாட்டான்னு நான் சொல்ல வர்றேன். இங்க போனாலும் அப்படியேத்தான் இருக்கிறான். இங்க இருந்தாலும் வெயில்ல போட்டாலும் காய மாட்டான், பனியில போட்டாலும் இந்த மழையில நனைய மாட்டான். பயிற்சி எடுத்தாதான் மனிதன் கூட தட்ப வெப்பநிலை எல்லாமே தட்ப வெப்பநிலை அதுக்கு ஏற்ற மாதிரி. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே கிரானிக் அடாப்டேஷன். சொல்லுங்க சொல்லி முடிங்க. சிம்பிளா நான் சொல்றேன். நீங்க பெரிய பெரிய வரியை சொல்லுங்க, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுக்குள்ள ஒரே வரி நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மனிதனுடைய தட்ப வெப்பநிலை அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் மாறக்கூடிய தன்மை உடம்புல இருக்கிறதுனால. ரைட், ஓகே. அடுத்தது போதும். அடுத்தது நீங்க யார் ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்தது பாடி தானாவே ட்ரெயின் அப் ஆகிக்குது. வெரி குட். அருமை. அடுத்தது தயாரம் சொல்லுங்க. ஆமாய்யா, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சில நாள் அங்க வந்து உணவு முறையை எல்லாம் கடைபிடிச்சாங்க வந்துடும் ஐயா. அந்த பழக்கம். மாறி ரைட், ஓகே. தெய்வநாயகம் மதுரை சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? பாடி டெம்பரேச்சரை எங்க போனாலும் மாற மாட்டேங்குதுங்கிறது ஒரு அடிப்படை இதுதானுங்க. சரி, ரைட், ஓகே. அவ்வளவுதான். பிஜு ரைட், ஓகே. பிஜு சொல்லிட்டாங்க, அதான் கிரானிக் அடாப்டேஷன். ட்ரெயின் அப் ஆகிக்குது. ஒண்ணும் இல்ல. எந்த சூழலையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இயற்கை நம்மள முடிவு பண்ணியிருக்கு. மனிதனுக்கு மட்டும் சிறப்பத்தன்மை கொடுத்திருக்கு. எந்த சூழலையும் சமாளித்து வாழுகின்ற அளவுக்கு இந்த இயற்கை நம்மை படைத்திருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் இதுல. எந்த சூழலையும் தாக்கு பிடித்து வாழ்கிற அளவுக்கு இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. இதுதான் விஷயம். மற்றதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கே தவிர அதெல்லாம் இதுல நீங்க அதெல்லாம் சொல்றாங்க ஜோடனை. இதெல்லாம் அந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழலையும் தாக்கு பிடித்து வளர அளவுக்கு இயற்கை நம்மை உருவாகி இருக்கிறது. இதுதான் விஷயமே. உருவாக்கி இருக்குது. இதுதான் வெண்ணெய். இதுக்கு பேரு தான் வெண்ணெய்னு பேரு. என்னது? வெண்ணெய் கையில் கொடுத்தா இதுதான் வெண்ணெய்னு பேரு. ஆக இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். இப்படித்தான் இப்படிதான் உட்கார்ந்து பாடம் படிக்கணும். எப்படி படிக்கணும்? இதுதான் ஹைலைட். எப்பயுமே கசப்பா தான் இருக்கு. இனியன் பேசுறது கடும் பேருதான் இனியனே தவிர எப்படி கசப்பா செய்தி கொடுக்குறேன் பாத்தீங்களா? ஏன்னா அதுதான் எப்பவுமே கசப்பா தான் இருக்கு. மருந்தெல்லாம் அப்படித்தான் கசப்பா தான் இருக்கும். மருந்தெல்லாம் எப்படி இருக்கும்? முன்னே கசந்து பின்னே இனிக்குங்கய்யா, அவ்வளவுதான். அப்படின்னா இந்த அளவுக்கு வெங்கடேசன் என்கிட்ட பேசியிருப்பாரு பாருங்க. அதான் விஷயமே. அப்போ இயற்கை இப்ப உதாரணத்துக்கு நான் விண்வெளிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. தப்பிக்கணும். இப்ப நான் பேசுறேன், விண்வெளிக்கு போறேன். இப்ப விண்வெளி வந்து பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வீடு தான் இருக்கு. விண்வெளியில வந்து பாதுகாக்கப்பட்ட இடத்துல
அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. விண்வெளியில் எங்க ஆராய்ச்சி பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? பாதுகாக்கப்பட்ட வீட்டை தான் ஆராய்ச்சி பண்றாங்க. மனிதன் எப்படி சூழல் இருப்பதோ அதே சூழலை விண்வெளியில் வீடு கட்டி இருக்காங்க. அதை விண்வெளி ஆராய்ச்சி மையம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ம். விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல பூமியில எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் அங்கேயும் இருக்குது. பூமியில எப்படி இருக்குமோ அப்படிதான். பூமியில என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க. பூமியில என்னென்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சந்திரா? பூமியில என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க. ஒரு பூமியில 5 நிமிஷம். நடக்கிறோம், ஆஹ் எல்லா வேலையும் செய்யறோம், சமையல் சாப்பிடுறோம், செடியெல்லாம் வளர்க்குறோம், ரைட், மரச்செடியெல்லாம் ஓகே. வளர்க்குறோம். சரி, பூமியில இருக்கிற மாதிரியே பூமியில இருக்கிற தட்பவெப்பநிலை வேற, விண்வெளியில் இருக்கிற விண்வெளி தட்பவெப்பநிலை வேற. சரி. அப்ப பூமியில இருக்கிற பூமியில இருக்கிற மாதிரியே ஒரு போலியான செட்டப் அவங்க உருவாக்கணும் காட்டி தான் அது பூமி மாதிரி செயல்படுது. சரியா? ம். திடீர்னு விண்வெளியை போட்டு அடுத்த வினாடி செத்து போயிடுவான். என்னது? திடீர்னு விண்வெளியில போட்டு அடுத்த 2 செத்து போயிடும். ஏன்னா அந்த சூழல் அங்க நம்ம டெம்பரேச்சர் அது வேற, ஜீரோல இருக்கு, எல்லாமே ஜீரோ இருக்கிற ரத்த கொதிப்பெருப்பு ஆட்டியா ஒரு வினாடி 2 வினாடி தான் அவன் வெடிச்சு செத்துருவான், வெடிச்சு செத்து போயிடுவான். சரியா? கிராவிடேஷனும் இல்ல. எதுவும் கிடையாது. புரியுதா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கு. இப்ப வந்து அவன் என்ன பண்ணான்னா பூமி மாதிரியே செட்டப் பண்ணி பூமி மாதிரி வடிவமைச்சு இங்கேயே பூமியில கொஞ்சம் பயிற்சி கொடுப்பாங்க. விண்வெளியில் எப்படி வாழ வேணுங்கிறதுக்கான பயிற்சியை ஒரு மாதிரி பூமியில் உற்பத்தி பண்ணி இங்க முதல்ல பயிற்சி கொடுப்பாங்க. இங்க பூமியிலேயே பயிற்சி கொடுத்துட்டு தான் தண்ணிக்குள்ளேயெல்லாம் முழுகடி கொடுப்பாங்க. தண்ணிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நிறைய இருக்கு, நீங்க போய் பார்த்தா. அதனாலதான் விண்வெளி துறை வந்து ஹைடெக் இருக்கிறதுலே வந்து அதிக அட்வான்ஸ் சயின்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா விண்வெளி கோடி கணக்குல செலவு பண்ணுவாங்க. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணுவோம். இதுல அதிகமா செலவு பண்றவன் ரஷ்யாக்காரனும் அமெரிக்காரன் தான். அதனாலதான் இவன் கண்டுபிடிக்கிறானுங்க. புரியுதா? சரி, இப்போ இதே சூழல்ல இப்ப நான் அவங்களோட போனேன்னு வச்சுக்கோங்க. யாரு கூட? இப்ப இந்த கற்பனையா பேசுறேன். விண்வெளியோடு நானும் போறேன். எனக்கு இப்ப எல்லா சூட்டெல்லாம் போட்டுருவாங்க. போட்டு நானும் வாழ்ந்துட்டு இருப்பேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நான் சாப்பிடாம இருப்பேன். அவ்வளவுதான். நீங்க கூட பயிற்சி எடுத்ததான் போக முடியும். அங்கக்கு பயிற்சி எடுக்காம டைரக்டா போக முடியாதுல்ல. எங்க பயிற்சி எனக்கு தேவையில்லை, அவங்களோட போவேன், அவ்வளவுதான். நீங்க பயிற்சி எடுக்கலன்னா அங்க எப்படி எடுப்பாங்க? உங்க உடம்பு வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு நீங்க மாத்தினா இங்க இஸ்ரோல இங்க இருந்து பயிற்சி எடுக்கணும் இல்லையா? எந்த பயிற்சியும் தேவையில்லை. பிரஷர் சூட்டை மாட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஷூட் ஒண்ணு போட்டுக்கணும் அப்படியே போக முடியாது ஐயா. அந்த சூழ்நிலைக்கு நீங்க மாத்தணும். இப்ப இங்க கூட அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ நீங்க எடுக்கணும். சாப்பாடு ஒண்ணுதான் கிடையாது வழியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் மற்ற பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டியது. எந்த பயிற்சியும் இல்லைங்க. இங்கதான் நீங்க சும்மா சொல்லிக்கலாமா ஒழிய அதெல்லாம் நடைமுறைக்கு வராது, ஒத்து வராது. உங்க பாடிய வந்து அங்க அது ராங். அது நீங்க சொல்றது கரெக்டா இல்ல. எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துதான் எடுத்துன்னு போறான். உங்களுக்கு பாக்குற பயிற்சி இல்லாத எடுத்துன்னு நீங்க சத்துட்டாக்க என்ன பாருது? இப்ப நான் சொல்ல வர்றது என்ன? அது ராங். அது நீங்க சாப்பாடு வரைக்கும் நீங்க சொல்லுங்க, ஓகே. ஆனா இது ராங். அது இது என்ன சொல்ல வர முதல்ல சொல்ல விடுங்க. முதல்ல என்ன சொல்ல விடுங்க. சொல்லுங்க. என்ன சொல்ல வர தீர்ப்பு எழுதிட்டீங்களே. சொல்ல வர்றதுக்குள்ள தீர்ப்பு எழுதிட்டீங்க. என்ன சொல்ல வர்றதுக்குள்ள தீர்ப்பு எழுதிட்டீங்க. என்னன்னா அந்த பிரஷர் சூட்டு போட்டுட்டு தான் போகணும். என்ன சூட்டு? சுற்றுலா போறாங்க, பிரஷர் சூட்டு. அது ஒரு நாள் போறாங்க, எப்படி காயில மாட்டிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க, போறாங்க, வர்றாங்க. 2 நாள் மேல இருந்து போட்டு வந்துடுறாங்க இல்லையா? இவங்க வெவ்வேறு பயிற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனால் இந்த உடம்பு ஏற்கனவே மாறி தயாரா இருக்கு. சில பயிற்சிகள் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுது, இப்ப எங்களுக்கு தெரியுது. பட் அவங்க அதை நம்ம சொல்ல நம்ப மாட்டாங்களே. அது வேற. அவங்க நம்புறதுக்காக ஒத்துக்கலாம் தவிர இந்த உடம்பு ஆல்ரெடி அடாப்ட் ஆயிருக்கு. புரியுதா? அங்க காற்று நீரும் இருந்தால் போதுமானது. அங்க காற்று நீர் இருக்கிற மாதிரி இங்க காற்று நீர் எடுத்துட்டு போறாங்க. கூடுதல் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. காற்று எடுத்துட்டு போயிடுறாங்க, நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க, கூடுதல் என்ன எடுத்துட்டு போயிடுறாங்க? சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறாங்க. என்னென்ன மாதிரி எடுத்துட்டு போறாங்க சாப்பாடுன்னா? அசைவம் தான். அசைவம், அப்புறம் சைவம். ஏதோ சைவம் பெருசா இருக்காதாங்க. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. எனக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. எனக்கும் பிரஷர் குள்ள மாட்டிட்டு அவங்களோட போறேன். யாரோட போறேன்? அவங்களோட போய் அவங்க மாதிரி நானும் உட்கார்ந்து இருப்பேன். என்னன்னா கூடுதலா நான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி எனர்ஜி வந்து ஸ்பேஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பேன். எனர்ஜி வந்து எங்க இருந்து எடுத்துட்டு இருப்பேன்? இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல சிம்பிள் ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அவங்க சொல்ற மாதிரி நான் கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, 4 நாள் பயிற்சி கொடுப்பாங்க. மூக்கல மாட்டு, அங்க மாட்டு, இங்க மாட்டு சொல்லு. மற்றபடிக்கு எந்த பயிற்சியும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்க உடம்பு ஆல்ரெடி அடாப்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி கூடுதலா அவங்க சொல்ற வேலையை நான் செய்யணும். கூடுதலா இப்ப புரியுதா திருலோக செந்தர்? எனக்கு புரியுதுங்கய்யா. அதாவது என்னன்னா, இப்போ உங்களை ஆய்வு செய்து அதுக்கு தகுதியானவனா அப்படின்றத பார்த்துட்டு உங்களால என்ன கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கான அந்த பொசிஷனை அவங்க கொடுப்பாங்க. அந்த ஆய்வுக்கு உட்படுத்துறாங்கன்றதுதான் முதல் இங்க கேள்வியே. இப்ப அதுல ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகுதான் உங்களை கன்சிடரே பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம இங்க ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி. இப்ப நம்ம இங்க ஆசிட் டெஸ்ட்ன்றது என்னன்னா, இங்க வந்து இங்கேயே நம்ம வந்து அந்த உணவு ஆகாரம் இல்லாம நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப எல்லாருக்குமே மெடிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்னு, அதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்னு வச்சிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வரும்பொழுது இப்போ உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல இருந்துச்சு, பிளட் டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த பர்சன் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் விஷயம், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படிங்கறதா. சரி, வெரி குட். அப்புறம் சோ எல்லாமே வந்து நம்ம பேப்பர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ எல்லாமே நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது. சோ அப்படி இப்படி இருக்கும் பொழுது இங்க இருந்து இது ஒரு இப்போ அவன் ஏன் உங்களை சூஸ் பண்ணணும் கூட்டு போகிறதுக்கு? இப்போ உங்களை கூட்டு போகணும்னு ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் அதுதாங்கய்யா. இது உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன் உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கொஸ்டின் வருது இல்லையா? அப்ப எதன் அடிப்படையில சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களை கூட்டு போறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்ன வந்து அவங்களுக்கு லாபம்னா அதான் மட்டும்தான் உங்களை கூட்டு போவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஒண்ணு கண்டிப்பா அங்க இருக்கும். அது என்ன லாபம்ன்றத நம்ம பாக்கணும். என்ன எரிபொருளா இல்லாட்டி வந்து இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு தூக்கிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எடுத்துட்டு போற சாப்பாடோட அளவு வெயிட் அங்க கம்மியாகும் இல்லையா? சோ அப்ப இங்க இருந்து அந்த எரிபொருளோட கம்மியாகும். அப்ப உங்களை மாதிரி எத்தனை பேர் ரெடியா இருந்தாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குரூப்ல ரெடியா இருக்காங்க ஒரு 10 பேரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப 10 பேருக்கான சாப்பாடு இல்லங்க, தேவை இல்லை அப்படின்றத ரிப்போர்ட் மூலியமா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த 10 பேருக்கு வந்து இன்னொரு நபரை அவங்க கூட்டு போலாம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு தான் லாபம். அது மட்டுமல்ல, நானே அங்க போக தேவையில்லை. நான் அங்க போகவே தேவை. எங்க விண்வெளிக்கு நான் போகாமையே இந்த பயிற்சி நீ எடுத்துட்டு நீங்களே போலாம். அதான் விஷயமே. இப்ப நான் அங்க இனியும் தேவையில்லை. நான் ஒரு வாத்தியார், இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீங்களே பயிற்சி பண்ணி விண்வெளி வீரர்களை மட்டும் அங்க போய்க்கிறேன். இனி எனக்கு தேவையே இல்லையே. எனக்கு தேவையில்லை. நான் விண்வெளிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. விண்வெளிக்கு போகணுங்கிற நீங்க போகலாம். அதாவது இங்க நம்ம போறோம், நீங்க போறேன்னா நான் போறேனான்னு கிடையாதுங்க. அந்த பாயிண்ட்ல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. பட் ஆனா நம்மளுடைய கூட்டு முயற்சி என்னவாக இருக்கணும்ன்றத நான் அந்த பாயிண்ட்ல வரேன். நானு என்னுடைய யூகம் தான் இதெல்லாம். மிச்சப்படுத்துற மாதிரி எரிபொருள் மிச்சப்படுத்துறோம், செலவு மிச்சப்படுத்துறோம், ஹெல்த் கொடுக்குறோம், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டையும் கொடுக்குறோம். என்னது அப்புறம் இன்னொன்னு அவங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உடம்பு சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க குழந்தை பெத்துக்கிற தகுதியில் அங்க இருக்காங்க அப்படின்னா அங்க போய் குழந்தை பெத்துக்க முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ச உங்க மூலியமா அவங்க செஞ்சு காட்டலாம். ஏன்னா வித் மினிமம் வந்து மெடிக்கல் எய்டன்ஸ் வந்து, ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது குழந்தை பெத்துக்கிறதுல இப்ப இந்த டெக்னிக்ல. சோ இதுக்கான ரிசர்ச் நம்ம கிட்ட, இதுக்கான விதை இப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குன்றது இப்ப எனக்கு புரியுது. அதுதான் நமக்கான விதை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்தியர் கையில தான் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப அதுக்குன்னா அப்போ அந்த லெவலுக்கு இப்ப நீங்க சொல்ற அந்த பியூர் பாடிய வச்சுக்கிட்டு சமாதி ஆகாம பாடிய தூக்கிட்டு அங்க போறதுதான் வழி, வேற எதுவுமே கிடையாது. அதான் கரெக்ட். இப்பதான்ப்பா புரியுதப்பா. இப்ப புரியுதா? இப்ப என்ன ஆசிரியர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு பேட்டி கண்டுறாங்க. விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு இங்க இருந்து இமெயில பதில் அனுப்புறாரு. என்ன சொல்றாரு வெங்கடேசன் வந்து, என்னையும் தகுந்த ஆராய்ச்சி பண்ணி என்னை விண்வெளிக்கு அனுப்புங்க. எங்க நாசா விஞ்ஞானிக்கு கடிதம் எழுதுறாரு. அது படிச்சு பாருங்க. நாசா விஞ்ஞானிக்கு கடிதம் எழுதுறாரு. என்னையும் தகுந்த ஆராய்ச்சி பண்ணி என்னை வந்து செவ்வாய்க்கு அனுப்புங்க. நான் வந்து ரோபோட்டை விட சிறந்ததாக நான் வேலை செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கொடுப்பேன்னு எழுதியிருக்காரு அதுல. அப்போ விஞ்ஞான சேதத்துக்கு உட்பட்டு தான் நம்ம போக முடியும். எல்லாமே அவசரப்பட்டு எதுவும் நீங்க பேசக்கூடாது. என்னன்னு இதுதான் விஷயமே. ஏன்னா உடல் எந்த சூழலுக்கு தன்னை மாறிக்கொண்டுங்கிறத விஷயம். இப்ப அங்க போகும்பொழுது காற்று வேணும். அப்ப காற்று நம்ம சுவாசிக்கிறோம். அங்க போறப்ப தண்ணி வேணும், நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் சுட்டு போட்டாச்சு, வீடு மாதிரி இங்க கட்டியாச்சு. என்னது அங்க விண்வெளியில வந்து
பூமியில வாழ்ற மாதிரி சூழலை எங்க உருவாக்கியாச்சு, விண்வெளியை உருவாக்கியாச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? சொல்லும் போது எனக்கு அதுதான் புரியுது. இப்ப இங்க வாழ்ற மாதிரி அங்க வாழ்றதுன்னா என்ன, ஒரு குடும்பம் நடத்துற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழல். இப்ப அங்க போய் உருவாக்கிட்டாங்க, அங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். அப்ப உருவாக்கிட்டாங்கன்னா அப்போ ம். இப்ப நம்மள கூட்டு போனாதான் எல்லாமே மிச்சமாகும். அதைத்தான் சொல்றேன், எல்லாமே மிச்சமாகும். எல்லாமே மிச்சமாகும். அல்லது எம்மாரி இஸ்ரோ விஞ்ஞானிகள் பயிற்சி எடுக்கணும். எம்மாரி இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதுக்கு அவங்க மனம் அதுக்கு அவங்க உடம்போ மனமோ ஒத்துழைக்கணும் இல்லையா? அது நான் பயிற்சி கொடுக்கலாம். அது அந்த தத்துவத்தை எவல்யூஷனை புரிஞ்சாதான் செய்ய முடியும். எவல்யூஷன் ரொம்ப சீப்பா இருக்கு, எவல்யூஷன் ரொம்ப மலிவா இருக்கு, எவல்யூஷன்ல பிரச்சனையே இல்ல. நீ பரிணாமத்தை புரிந்து கொள்ளாதனால சாபக்கேடுதான் நாம் இந்த லட்சணத்தில் இருக்கோம்னு சொல்ல வர்றோம். நம்ம கிட்ட அந்த அறிவியல் இருக்கிறதுனால இது சாத்தியம்னு அவங்களுக்கு சொல்ல வைக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே இயற்கையில் இருக்கிறதா நாங்க சொல்றோம். நம்ம புதுசா நான் கண்டுபிடிக்கல, புதுசா எதுவும் கிடையாது. இயற்கையில் இப்படி எல்லாம் இருக்கிறனாலதான் இது சாத்தியம் நாங்க சொல்ல வரோம். என்னது இயற்கையில இப்படி இருக்கிறனால இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு பிஜிக்கு புரிஞ்சிருச்சப்பா. இப்ப யாரா சொல்றீங்க அவரு இயற்கையில் இப்படி, நான் சொல்றேன் இயற்கையில் இப்படி இருக்கிறனால இது சாத்தியம். நீங்க என்ன பண்றீங்க, தேவைப்பட்ட எடுத்துக்கிறீங்க, இல்லாட்ட விட்டுறீங்க. என்னது அதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கங்க. அதுக்கு கையில போட்டு என்ன, கையில ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாச்சு. என்னது ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாச்சு, எப்படி செய்யணும், எப்படி முடிக்கணும், எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி நோயை வெல்லன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப நான் எனக்கு என்ன தெரியும், பாடத்திட்டம் நடத்துவேன். சரி, ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுத்து சொன்னா என்ன பண்ணுவேன், அங்க 10 பேருக்கு பயிற்சி கொடுத்து பாடி நியூட்ரல் பண்ணிட்டு வந்துருவேன். இதான் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன். இவர் தகுதி உள்ளவர், அரங்கேற்றம் பண்ணிடுற இவர் தகுதி உள்ளவர். இவர் என்ன சொல்லிடுவேன், ஆமா நான் பாப்பேன், நேரில் பார்ப்பேன். ஆசிரியர் என்ன சொல்லுவாரு, இவன் தகுதி உள்ளவன் தான், இவன் சாப்பாட்டு நிறுத்திட்டான், எல்லாம் செக், மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிடுறீங்க. மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணியாச்சு. அவன் சாகவே இல்லை. யாரு? ஹீரரத்ன மகன் சாகல, இனியனும் சாகவில்லை. ஹீரரத்ன மனைக்கும் சாகல, இனியனும் சாகவில்லை. இதுல பயிற்சி பெற்றவனும் சாகல. கரெக்டா? இதுல ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நான் என்ன பாக்குறேன்னா, இத கன்வே பண்றது எப்படி கன்வே பண்ண முடியும் அப்படின்றதுதான். இப்போ இந்த கன்வேயன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ அமெரிக்கால போய் நம்ம இத நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் சிங்கப்பூர் வாசிகள் தான் உள்ள போக முடியும், வெளிநாட்டவர்கள் உள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லா அண்ட் ஆர்டர்ல சிங்கப்பூர்ல பிறந்த மக்களால் தான் உள்ள போக முடியும். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்பேஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. சிங்கப்பூர்ல இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கு. அது மாதிரி எனக்கு யூஎஸ்ல இருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ அவங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு ஃபர்ஸ்ட். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு அங்க எப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இங்க இருந்து ஒரு சாத்தியம் தான். ஏன்னா பிகாஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க இங்க ரிசர்ச் பண்றதுக்கு, இங்க இவரை ரிசர்ச் பண்றதுக்கு ஓகேயா இருப்பாங்க. ஆனா இவரை விண்வெளி கூட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், அது தேவையில்லை. விஞ்ஞானம் புரிந்துட்டால் முடிஞ்சு போச்சு. யார் வேணா போல, யாரும் இது சொந்த, யார் உலகத்துக்கு சொந்தங்க. இந்த சயின்ஸ் உலகத்துக்கு சொந்தம். என்னது இந்த அறிவியல் ஃபியூச்சர்ல இப்படி ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா நமக்கு அப்புறம் எப்ப வேணா அந்த சாம்பிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கலாம். நம்ம கிட்ட எப்பயுமே ஒரு 10 பேர் இருக்காங்க, நீங்க எப்ப கூப்பிட்டீங்களா நாங்க வரோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும்ன்றதுதான் உங்களுடைய கருத்து. அது மட்டும் அல்ல, இந்த மாதிரி ஏற்கனவே ஆல்ரெடி பழைய கதை தான் இது. என்னது புதுசா ஒண்ணும் கிடையாது, பழைய சயின்ஸ். என்னது இது பழைய அறிவியல். இது 10,000 ஆண்டுக்கு முன்னாடி பழைய வெக்கங்கட்ட அறிவியல். என்ன அறிவியல்? ஆல்ரெடி நம்ம நுங்க எடுத்து போட்டதுதான். நாங்க அதான் சொல்லுவாங்க, பழந்துன்னு கொட்டை போட்ட மாதிரி. இது மானங்கட்ட பழைய அறிவியல். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நானே சொல்றேன், இது ஒரு மானங்கட்ட பழைய அறிவியல். இதுக்கு மேல என்ன கொச்சப்படுத்த முடியாது. வழி வழியா ஏன் ப்ராப்பரா அந்த ஒரு சயின்ஸா வரல அப்படின்றத இன்னமும் எனக்கு கேள்வி. அது ஒரு குறுக்குறைதான். குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு, வெள்ளைக்காரன் கெடுத்து விட்டு போன காட்டி இந்தியாவில கூட முட்டாளாயிட்டானு.
குருகுல கல்வி என்ன தெரியுமா? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கல்வி. நான் புரியுதா? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து தியாகம் பண்ணணும். ஆசிரியரே மாணவனுக்கு தியாகம் பண்ணணும். ஆசிரியர் என்ன பண்ண தியாகம் பண்ண அப்போ அப்ப நிறைய பேர் இதுல வந்து அந்த மாசாக்கர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்பா நிக்க வச்சு கொன்னு இருக்கலாம். இந்த அறிவியலை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகாம தடுத்து இருக்கலாம், கன்வர்ஷன் பண்ணிருக்கலாம் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லாட்டி இங்க இருக்கிறவங்களை கடத்திட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கொடுமை பண்ணிருக்கலாம். இது மாதிரி அந்த அறிவை வந்து மாத்துறத, அந்த எதுவுமே சாப்பிடாம இருக்கிற அவங்கள பாக்குற மக்களை, அவங்களோட நாலேஜ வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இந்த அறிவியலை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஆசிரியர் நீங்க இருக்கீங்க, இந்த இருங்க இதுக்கெல்லாம் சூட்சம். இந்த பாஸ்வேர்டு தெரியாம யாரையும் கொலை செய்ய முடியாது. எனக்கு இந்த பாஸ்வேர்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டுல இந்தியாவில் பாஸ்வேர்டு இருக்குதுன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டுல திருக்குறள் அந்த பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறார். அதே போல ஜெர்மனில டாக்டர் அர்னால்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காரு. இந்த 2 பாஸ்வேர்டு மேட்ச் ஆகுது. அதை தெரியாம யாரு கடத்திட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே 11ஆம் பாடத்தை படிங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 பாஸ்வேர்டு வருது அந்த இடத்துல. மொத்தம் 3 பாஸ்வேர்டு இருக்கு. மறுபடியும் இந்த 11ஆம் பாடத்தை படிச்சு முடிக்கலாம், நேரமாச்சு. படிங்க 11ஆம் பாடத்தை வேகமா படிங்க. 11ஆம் பாடம் 3 பாஸ்வேர்டு இருக்கு, முடிச்சுக்கலாம். 3 பாஸ்வேர்டு இருக்கு முக்கியமான. According to the Arnold Lagrange theory, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fats, etc. get deposited in the alimentary canal, and this poison slowly builds up and kills him. Slowly builds up and kills him. சரி, அடுத்தது. Dr. Arnold Lagrange's theory states that the pure body acts like a plant and assimilates nitrogen to build up a protein, and fasting does not affect vital parts of the body. பாசிங்கிறப்ப நான் சாக மாட்டேன். அடுத்தது வெரி குட். இந்த 2 பாயிண்ட். அப்புறம் மூணாவது, திருக்குறள் gave a clue about the water diet system, meaning that let water be your diet and need no medicine. I combined the above 3 theories by rational slow fasting and intaking of cooked vegetables to clean the accumulated poison. Then and there I was able to clean my body in about 1 year and able to live in water alone. My body weight dropped from ஏற்கனவே படிச்சுட்டான். பாடி வெடி குறைந்து. இந்த பாஸ்வேர்டு வந்து இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு எதில் எழுதி வச்சிருக்காருன்னா 942வது இடத்துல எழுதியிருக்காருங்கிறது இந்தியர்களுக்கு யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது. சரியா? அதனால யாரையும் கடத்தவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. இந்த கல்வியே புரியாதனால அப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி ஜெர்மன் டாக்டர்ல அவர் சொன்னது ஜெர்மானியர்களுக்கு புரியல, தமிழ்ல வந்து திருவள்ளுவர் எழுதி வச்சது தமிழ்நாட்டுக்கும் புரியல. தொழில்துறை தப்பா இருந்தங்காட்டி எல்லாமே முட்டாளாயிட்டோம். சரியா? நன்றி, வணக்கம். இப்ப எதை சொல்றீங்களா? ஒரே வார்த்தை என்ன சொல்ல போறீங்க? கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சந்திராமா நீங்க சொல்லுங்க, கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சந்திராமா எல்லாம் லெஃப்ட் ஆயிட்டாங்க ஐயா. பிஜு இருக்காரு, கேசவன் ஐயா இருக்காரு. கேசவன் சொல்லுங்க. நம்ம என்ன ஆயிட்ட, நம்ம வந்து உண்மையை தெரியாம போயிட்டு ஆராய்ச்சி மனப்பாடம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஆராய்ச்சி மனப்பாடம் இல்லை. திருப்பி நம்ம மதிப்பெண் கல்விக்கு வந்துட்டோம். ஆராய்ச்சி பண்ணாதனால சாபக்கேடு. நீங்க சொல்றீங்கல்ல மதிப்பெண் கல்வி முறை வந்த காட்டி திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்ணலைங்கிறது தான். திருவள்ளுவரை ஆராய்ச்சி பண்ணாலும் நாசமா போயிட்டோம். ஆக நம்மகிட்ட அறிவு இருந்தும் பயன்படுத்திக்க முடியல. காரணம் யாரும் தடை செய்யல. ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாதனால ஏற்பட்ட சாபக்கேடு. தப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டான். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். அதே மாதிரி ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சொல்லு வந்து ஒரு மாதிரியா இருக்கலாம். இன்னைக்கு அதே சொல்லு வேற பொருளை தரலாம். அதுதான் தமிழ்ல இருக்கிற சிறப்பு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லு இருக்கும், பல பொருளை கொடுக்கும். ஒரு சொல்லு இருக்கும். இப்ப அருந்துதல் கரெக்டா முடிச்சுக்கிறேன். அருந்துதல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அருந்துதல்னா தெய்வநாயகம். அருந்துதல்னா என்னங்க? நீரை உணவாக உண்டு. அருந்துதல்னா தண்ணி குடிக்கிறீங்க. சரி, ரைட். நீங்க என்ன சொல்றீங்க கேசவன்? அருந்துதல் என்ன? வேற நீர் தான். அது இல்ல வேற பொருள் சொல்லுங்க. அதெல்லாம் அவர் சொல்லிட்டு வேற பொருள் சொல்லுங்க. அருந்துதல் என்ன? நீங்க சொல்லுங்க. அருந்துதல் என்ன? அருந்துதல் என்னங்க? பிஜி அருந்துதல் வேற பொருள் சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுங்க. அருந்துதல் என்ன? அதுக்கு பொறுத்தான் எடுத்து வச்சிருக்கேன். அருந்துதல் என்ன? இன்புட் கொடுக்கறதுங்க. இன்னொருக்க சொல்லுங்க. இன்புட் கொடுக்கறது. இன்புட் கரெக்ட். வேற பொருள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அருந்துதல் அவர் ஏற்கனவே தெய்வநாயகத்துக்கு தெரியாது. ஏற்கனவே தெரிஞ்சங்காட்டி கரெக்டா அந்த மேட்டர் சொல்றாரு. அவருக்கும் இந்த புதுசா இருந்தா அவருக்கு தெரியாது.
புரியுதா? அப்ப அவர் வந்து ஏற்கனவே இந்த புத்தகத்தை படிச்சங்காட்டி அவர் சொல்லிட்டாரு. நாம என்ன புதுசா பொருள் சொல்லுங்க. நீங்க இன்புட் கொடுக்க கரெக்ட் தான். நீங்க கேசவன் சொல்லுங்க, வேற பொருள் சொல்லுங்க. திங்கிறதுன்னு உணவு உணவுக்கு வலுதான் இது மாற்று வழிதான் இந்த அருந்துதுங்கிறது. சரி. ஐயா சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடறத கூட அருந்துதல் சொல்லுவாங்க கரெக்ட். சம்டைம்ஸ். இப்பதான் வேலை செய்யுது. திங்கிறது அதுதான் செய்யுது. அப்ப ஒரு சொல்லுக்கு பல பொருள்னு புரியுதான்னு கேக்குறேன். ஆமா. கடைசியில தெய்வநாயகன் சொல்றத கரெக்ட். இப்போ எதுக்கு தெரியுமா சொல்றேன், உங்களுக்கு திங்கறப்ப அருந்துதல்னா திங்கறதுன்னு தான் நம்ம பொருளா எடுத்திருக்கிறோம். ஆனா அருந்துதல்னா குடிப்பதுக்கும் அருந்துதல்ங்கிற விஷயம் தான் உண்மை கடைசியில வருது நமக்கு. அதுதான் எந்த தீமை செய்யாதது. புரியுதா? அது திங்கறதுன்னு சொன்னாலும் சரியே, தின்னு போட்டு தூங்குறான்னு திங்கறதுன்னு சொன்னாலும் சரியே, இந்த உணவை அருந்த வாருங்கள் தான் சொல்லுவாங்க. சிற்றுண்டி அருந்த வாருங்கள். புரியுதா? என்னது சிற்றுண்டி அருந்த வாருங்கள்பா. அங்க நான் தண்ணியா வச்சிருப்பேன் அந்த இடத்துல. அதே மாதிரி இங்க சொல்லு வந்து சொலவாடாது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். தண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. தண்ணியே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. தண்ணி அருந்தியான்னு கேட்கறது, தண்ணி சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்ப இந்த சாப்பிட்டியான்னு கேட்டாவே தண்ணீர் தான் அர்த்தம். சாப்பிட்டியான்னு கேட்டாவே அது தண்ணீர் தான் என்று பொருள். சரியா? ஆக அதுதான் காலத்து இந்த மாதிரி பொருள் எடுக்கணும். அதான் திருவள்ளுவர் வந்து அருந்துதல் போட்டார். அருந்துவதும் பின் அற்று போதும் தண்ணீரை மட்டும் குறிக்கும் என்று புரிந்து கொண்டு நாளை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.